Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஜெபத்தோடு வந்த ஆண்டவரே நீங்கள் தான் உறுதிப்படுத்தணும் என்ன பேசணும்னு. ஆனால் வந்த நேரத்திலேருந்து மணவாளனை பற்றியும் ஆண்டுடைய வருகையை பற்றியும் இதே இருந்ததுனால எனக்குள்ள ஆவியானவர் சரி நீ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு உணர்த்தல் ஏற்பட்டதுனால அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ரெடியா இருக்கீங்களா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். டி மேஜர் கொடுங்க பிரதர். அது அந்த பாடலை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும். பாரீரனோதயம் ஒரே ஒரு ஒரு சரணத்தை மட்டும் நாம பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பரந்த கோடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பரந்த கோடி நேசமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசுவே ஆத்மநேசரே பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. ஆமாப்பா, நீர் ஆயிரங்களில் சிறந்தவர், பதினாயிரங்களில் சிறந்தவர், பிரகாசிக்கிறவர். காலவெளிகள் நடுவிலே நீர் உதித்து எங்கள் நடுவிலே நீர் பிரகாசித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இப்படி அழக நாங்கள் வர்ணித்து பாடினோம். உம்மை போல எங்களையும் அழகாக மாற்ற இந்த காலவெளிகளோட பேசுங்க. இப்படி வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் வரும்பொழுது ஆண்டவரே உமக்கு ஒப்பாக நாங்கள் உம்மை தரிசிக்க எங்கள் மனம் புதிதாகிறதுனால எங்களை மறுரூபமாக்குங்க. மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒரு திருச்சபையினுடைய மெய்ப்பராய் இருக்கிறதுனாலையும், இரண்டாவது வேதாகம கல்லூரியினுடைய ஆமென் ஒரு நிர்வாகியா பைபிளை நான் டீச் பண்ணுறதுனால வேதத்தினுடைய ஆழங்களுக்கு சென்று வேதத்தை ஆராய்ந்து கற்றுக் கொடுப்பது என்னுடைய வழக்கம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று கூட்டம் முடிஞ்சோடனே ஒரு அருமையான ஐயா என்கிட்ட கேட்டார், நீங்கள் வாத்தியாரா அப்படின்னு கேட்டார். ஆமென் ஆமென், நான் வாத்தியார் தான், வேத வாத்தியார். வேத புஸ்தகத்தை என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்குற ஒரு வாத்தியார். அதனால் நிச்சயமா ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால நனைய போகிறீங்க. பாஸ்டர் சொன்னது பனியை போல அவருடைய உபதேசம் உங்களை என்ன செய்யட்டும், நினைக்கட்டும். கவனிங்க, வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு பல விதங்கள் இருக்கு. பல விதங்களிலே வேத புஸ்தகத்தை நம்ம வியாக்கியானம் பண்ணுவோம், இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு. அதுல பொதுவா பெரும்பான்மையா இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் அல்லது உலகம் முழுவதுமே வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிற முறை நமக்கு வெள்ளைக்காரங்க வெளிநாட்டிலிருந்து, இங்கிலாந்துல இருந்தோ அல்லது ஜெர்மன்ல இருந்தோ அல்லது அமெரிக்கால இருந்து கற்றுக் கொடுத்த அந்த தேவதாசர்கள் அல்லது அவர்களுடைய பைபிள் காலேஜஸ்ல மேக்சிமம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேதாகம கல்லூரியும் எந்த அடிப்படையில் இருக்குன்னா வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம். மேக்சிமம் தான். இப்போ நான் நேற்று கூட அல்லது நேற்று முந்தின நான் பேசின எல்லா அந்த வசனங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அந்த வியாக்கியானம் பண்ணின விதம் எல்லாம் வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது இதை நம்ம எங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படியும் யாரோ எங்கேயோ என்ன செய்யறோம், ஒருவேளை என்னுடைய பாஸ்டர் அவருடைய பாஸ்டர்ட்ட கற்றிருப்பார், அவருடைய பாஸ்டர் அவருடைய பாஸ்டர்ட்ட கற்றிருப்பார். இப்படி எங்க கற்றிருப்போம்னா நமக்கு வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகளாக நம்முடைய தேசத்திற்கு ஊழியம் செய்து வேதாகம கல்லூரிகளை நிறுவி
அது எந்த ஸ்தாபனமா இருந்தாலும் அவங்க வழியில தான் இந்த இன்டர்பிரிட்டேஷனை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கும் 100-95% சபைகளிலே பேசப்படுகிற அந்த வேத வியாக்கியானம் என்பது அந்த வியாக்கியானம் தான் இல்லையா? பட் இப்ப நான் கற்றுக் கொடுக்கிறது கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னா, இது நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேத புஸ்தகம் நம் தமிழ் மொழியாக்கத்தில் நம்ம கையில் வைத்திருந்தாலும் உண்மையாகவே இது எபிரேய புஸ்தகம் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை இல்லையா? இது யூதர்களுடைய புஸ்தகம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உங்க கையில என் கையில இந்த வேத புஸ்தகம் வருவதற்கு முன்பாக முதலாவது இது அவர்களுக்கு யாருக்கு எழுதி கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அத்தனை புஸ்தகங்களும் 66 புத்தகங்களும் யூதர்களுக்கு அவர்களுடைய மொழியில எழுதி கொடுக்கப்பட்டது, இப்ரேய மொழியில. புதிய ஏற்பாட்டினுடைய சில புத்தகங்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் எழுதப்பட்டதனுடைய சிந்தனை இருக்கு இல்லையா? எழுதினுடைய சிந்தனை எந்த கலாச்சாரம் அல்லது எந்த மொழினா எபிரேய அல்லது யூத கலாச்சாரம், யூத மொழியினுடைய பின்னணியில எழுதப்பட்டது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதனால கொஞ்சம் நாம இந்த யூத கலாச்சாரத்தையும் யூத மொழியையும் அடிப்படையாக கொண்டு பைபிளை படிச்சோம்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். பைபிள் இன்னும் ரொம்ப ஆழமா இருக்கும், ரொம்ப அதிசயமா இருக்கும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், மலைகள் அப்படின்னு நீங்க படிக்கும் போது நமக்கு என்ன மலை நம்ம கண்களுக்கு முன்பாக வரும்னா, எனக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் எங்களுக்கு ரொம்ப அருகாமையில மேற்கு தொடர்ச்சி மலை போகுது, ரொம்ப அழகா இருக்கும். ஸோ மலைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே எனக்கு தோன்றுகிறதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான் எனக்கு தெரியும். ஏன்னா அதைத்தானே நான் பார்த்துருக்கேன், அதைத்தான் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா அங்க அதே இஸ்ரேல்ல போய் மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி மலை அங்க கிடையாது, அங்க கிடையாது. நம்ம ஊர்ல குன்றுகள்னு சொல்றோம் பாருங்க, ஒரு சின்ன, நீங்க காலைல ஏறி விடலாம் மேல, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நடந்தீங்கன்னா அதனுடைய உச்சிக்கு போயிடலாம். அதுதான் அங்க மலை அந்த ஊர்ல. அப்ப நம்ம வேத புஸ்தகத்தை படிக்கும் போது மலை அப்படின்னு படிக்கும் போது நம்முடைய கற்பனையில, நம்முடைய சிந்தனையில நம்ம ஊர்ல எதை பார்க்கிறோமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்குவோம், கற்பனையில எடுத்துக்கொண்டு ஆமென் நம்ம அதை படிப்போம். ஆனா அங்க இருக்கிறவனுக்கு உண்மையில மலை என்னன்னு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தின்னு கூட சொல்றேன். சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரியும், எடுக்க வேண்டாம், அதான் தெரியுமே மனப்பாடமா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. படிச்சிருக்கீங்களா? ரைட், மனப்பாடமா தெரியும். ஆனா புல்லுள்ள இடங்கள்னு நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி கற்பனை வரும்னா, அப்படியே இங்க ஒரு ஆறு ஓடுது, நல்ல செழிப்பா இருக்கு இல்லையா, பச்சை பசேல்னு பசுமையான ஒரு நிலமா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க, இதை தான் நம்ம கற்பனை பண்ணிக்கிடுவோம். ஆனா இஸ்ரேல்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படி இடமே கிடையாது, வெறும் வனாந்தரம். அதுவும் தாவீது ஆடுகளை மேய்த்த அந்த வனாந்தரத்தை இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன் இன்னைக்கு 2024 ஒரு புல்லு கூட கிடையாது. அப்ப தாவீது புல்லுள்ள இடங்களில் மேய்த்துன்னு சொல்லும் பொழுது அவருடைய கற்பனைய அல்லது அந்த இடத்துல போய் பார்த்ததை புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் என்ன புல்ல சொல்றாருன்றது நம்மளால என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்ப அதை பத்தி நான் பேச வரல. அங்கெல்லாம் வனாந்தரத்தில் இங்கொன்றுமாய் அங்கொன்றுமாய் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புட்கள், பச்சையா தெரியாது, பிரவுனா தான் தெரியும். இன்னைக்கு இஸ்ரேல்ல போய் அந்த மலைகள்ல நின்று பாத்தீங்கன்னா ஆடுகள் எல்லாம் என்னடா சாப்பிடுது, இது ஒருவேளை கல்ல சாப்பிடுதோ மண்ணை சாப்பிடுதோன்னு நமக்கு என்ன செய்யும், தோன்றும். அந்த மாதிரிதான் இருக்கும், புல்லே கிடையாது. அப்போ வேத புஸ்தகத்தை நாம படிக்கும் பொழுது நம்மை சுற்றியில் இருக்கக்கூடிய நம்ம கண்கள்ல நம்ம அனுபவிக்கிற விஷயங்களை வைத்து பார்த்து வியாக்கியானம் பண்ணுகிறோம், தவறில்லை. கர்த்தர் நம்மோடு கூட அப்படியும் பேசுகிறார். ஆனா சில நேரங்கள்ல நம்ம எங்க போயிடணும், நேரா இஸ்ரேலுக்கே போய் உட்கார்ந்து அந்த இடத்துல வைத்து எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை அந்த சூழலில அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வச்சு நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் அழகாரும், இன்னும் என்னவா மாறும், அழகா மாறும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எங்க போய் படிக்க, அதுதான் நமக்கு பிரச்சனை. அப்படி நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. அதனால இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை நான் கற்றுக் கொடுக்க போறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான செய்திகள் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு மணவாளனை பற்றி நம்ம பார்க்கறதுனாலயோ
ஆமென் ஸ்தோத்திரம். வருகை இதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. எப்பப்பா நீங்க வருவீங்க? சங்கீதத்தில் அழகா 50ல படிச்சோம். 51 2 நாளா பார்த்து இன்னைக்கு அழகா பாஸ் 50ல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி சொல்றாரு, அவர் வருவார். இதுதான் நம்மளை ஓட வைக்குது இல்லையா? சரி, இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, யூதர்களுடைய திருமண முறையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஜூயிஷ் வெட்டிங் இல்லையா? கல்யாணம்னாலே ஒரு சந்தோஷம் தானே. என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? கல்யாணம்னா சந்தோஷமா இல்லையா? கல்யாணம் பண்ண போறவனுக்கு சந்தோஷம், கல்யாணம் பண்ணவனுக்கு ஏண்டா பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கா? சரி, வாட் எவர் இட் மைட் பி, நான் சந்தோஷமா இருக்கேன். கர்த்தர் எனக்கு ஒரு மனைவியையும் 3 பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாங்க சந்தோஷமான குடும்பம் எங்க குடும்பம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னா, வேத புஸ்தகத்திலிருந்து தான் பேச போகிறேன். ஆனால் இந்த கலாச்சாரத்தினுடைய பின்னணியில, அது எழுதப்பட்ட அந்த பின்னணியிலிருந்து, வேத புஸ்தகத்திலிருந்து நம்முடைய மணவாளனை பற்றியும் மணவாட்டியாகிய உங்களை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமா கவனிங்க. நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், வேணா எழுதி கொள்ளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசுவார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இது கதையோ கற்பனையோ ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் பேசுகிற விஷயம் இல்ல, சத்தியத்தை பேச போறேன். கவனிங்க, பைபிள்ல நிறைய அனாலஜிஸ் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அனாலஜின்னு சொல்லுவோம், தமிழ்ல உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்பொழுது நம்ம வந்து பாடணும் அழகா, சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் அப்படின்னு நம்ம ஆண்டவரை வர்ணிச்சு பாடணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு புஸ்தகம் முழுவதுமே உருவகம், அனாலஜி. அப்படின்னா அதை எழுத்துப்பூர்வமா நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கிட கூடாது. அது எப்படி எடுத்துக்கூடாது? எழுத்துப்பூர்வமா நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்க கூடாது. அதாவது நீங்களும் நானும் மனிதர்களா இருக்கிறதுனால, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் மிக சாதாரணமான மொழியில ஆண்டவர் நம்மளோட பேசுறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் காம்ப்ளிகேட்டடான ஆண்டவர் இல்ல, புரியாத மொழியில பேசுறவர் கிடையாது. உங்களால எவ்வளவு தெளிவா புரிந்து கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட மிக தெளிவான லாங்குவேஜ்ல பேசுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் அவர் நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறார். ஏன்னா அன்னைக்கு ஆடுகளை மேய்ப்பது யூதர்களுடைய கலாச்சாரமா இருந்ததுனால, ஒரு மேய்ப்பனுடைய குணம் என்னன்றது அவங்க புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் என்ன சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றார். நானே ஆடுகளுக்கு வாசல் அப்படிங்கிறார். என்னன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் ஆட்டை மேய்ச்சிட்டு கொண்டு வந்து தங்களுடைய பட்டியல் அடைக்கும் பொழுது அந்த வாசல் எப்படி அழகா அடைச்சு அதுக்கு தாழ்பால் போடுகிறார்களோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் ஆண்டவர் நிறைய பயன்படுத்தி இருக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி. ஏன்னா நம்ம ஊர்ல திராட்சை செடி அவ்வளவு வைக்கிறது இல்லை. நம்ம வீட்டுக்கு பின்னாடி கருவேப்பிலை செடி இருக்கும். ஒருவேளை இந்தியாவில இருந்து ஒருவேளை ஆண்டவர் பிறந்திருந்தார்னா நானே மெய்யான கருவேப்பிலை செடின்னு சொல்லியிருப்பார். ஆனா அங்க இருந்ததுனால இஸ்ரேலுக்கு, நான் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன், எல்லா வீட்டினுடைய கொல்லப்புறத்துல பின்னாடி என்ன இருக்கும், திராட்சை கொடிகள் படர்ந்து இருக்கும். அது ஹெப்ரோன் போனீங்கன்னா, ஹெப்ரோன் போனா ரொம்ப அழகா இருக்கும், பயங்கரமான திராட்சை செடிகள். இஸ்ரேலுக்கு போக வேண்டிய சீசன் வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம். போனீங்கன்னா அவ்வளவு பழங்களை நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அது இப்போ இந்த மாசத்துல இருந்து அடுத்த மாசம்லாம் நீங்க ஹெப்ரோன் போனீங்கன்னா திராட்சை செடி கொலையா. அதனாலதான் காலை எதை கேட்டான், ஹெப்ரோனை கேட்டான், விவரமா தான் கேட்டான். எனக்கு எது வேணும், ஹெப்ரோன் வேணும்னு கேட்க காரணம் என்னன்னா அங்க அவ்வளவு திராட்சை பழங்கள் இருக்கும். ஆண்டவர் அதனால அவர்கள் புரிந்து கொள்கிற லாங்குவேஜ்ல ஆண்டவர் பேசுறார். இஸ் நாட் a complicated God, he is a very simple God. அதுபோல ஆண்டவர் பல அனாலஜிஸ் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். பழைய பாடலுக்கு ஈடான ஒரு பாட்டு இன்னைக்கு வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு எங்க சபைகளில நாங்க எதைத்தான் பாடுறோம், அதிகமாக பழைய பாடல்களை தான் நாங்க பாடுவது உண்டு. அது ரொம்ப நான் விரும்புவேன். சரி, ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாமா? எடுங்க, நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இதை சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பைபிள் எப்படி படிக்கணுன்றதுக்காக நான் கற்றுக் கொடுக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம், இன்னைக்கு செய்தி அது அல்ல, அதனால ஒரு சின்ன கரெக்ஷன் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க பார்க்கலாம். ரைட், 1ஆம் அதிகாரம். See, உன்னத பாட்டு முழுவதுமே ஒரு டுவெட். டுவெட்னா தெரியுமா? அந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டுவெட் அப்படின்னா மணவாளனும் மணவாட்டியும் பாடுற பாட்டு.
ரெண்டு பேரும் பாடுறது. எல்லாம் சொல்லுங்க, யாரு? ரெண்டு பேரும் பாடுற ஒரு டுவெட் தான் எது? என்ன முறைக்கிறீங்க? ஒரு அள்ளியில உன்னத பாட்டு. சரியா? ரைட். இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு வந்து சுவாரஸ்யமான சப்ஜெக்ட். ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்க கூடாது? எழுத்துப்பூர்வமா எடுத்துக்கொள்ள கூடாது. இது சத்தியமா நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள போறோம். இதுல பாத்தீங்கன்னா இது சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஆனா மணவாளனும் மணவாட்டியும், ஒரு ஆணும் பெண்ணும் மாறி மாறி பாடுற பாட்டு. எப்படி? ஆணும் பெண்ணும் மாறி மாறி பாடுற பாட்டு. உதாரணத்திற்கு 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்ன செய்வாராக? முத்தமிடுவாராக. உமது தேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும். இது வந்து யார் பாடுறதுன்னா சாலமோன் அல்ல, மணவாட்டி பாடுவது. யார் பாடுறது? இப்படியே பாடிட்டே வரும் பொழுது 8வது வசனத்தை படிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகள் என்ன செய். இது யார் பாடுறது? மேய்ப்பன் பாடுறது. யாரு? மணவாளன், கதாநாயகன், அவன் பாடுறது. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒரு சில வசனங்களை யார் பாடிட்டு வருவா? மணவாட்டி பாடிட்டு வருவா. ஒரு சில வசனங்களை மணவாள் பாடி மாறி மாறி பாடிட்டு வரும்போது 2வது வசனம் படிங்க எல்லாரும் சேர்ந்து. இப்ப நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமா இருக்கிறேன். இது பாடுறது யார் தெரியுமா? மணவாட்டி. கவனிங்க, யார் பாடுறது? என்ன எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க? நான் தான் கரெக்ஷன் சொன்னேன்ல. மணவாட்டி சொல்றா, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாரோனின் ரோஜான்றது நல்ல அழகா இருக்குல்ல. ஏன்னா ரோஸ் அப்படின்னா ரொம்ப நமக்கு பிடிச்ச ஒரு பூ இல்லையா? எல்லா வீட்லயும் என்ன இருக்கும்? ரோஸ் செடி. நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா இது அழகான பூன்னு நினைச்சிட்டோம். உண்மையை சொல்லட்டுமா? நம்ம ஊர்ல இந்த பார்த்தீனியான ஒரு செடி இருக்கும் தெரியுமா? எங்க ஊர்ல இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நாட்டை நாசம் பண்றதுக்காக வெள்ளைக்காரன் வந்து விதைச்சு போயிட்டானா இத பார்த்தீனியா செடி. நீங்க என்னதான் நினைச்சாலும் அதை என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. விவசாய நிலங்கள்ல எல்லாம் நிறைய இருக்கும். அது மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல ரொம்ப சீப்பான, ஒண்ணுத்துக்குமே உதவாத, கால்களுக்கு கீழே போட்ட மிதிக்கப்படக்கூடிய ஒரு மலர் தான் சாரோனின் ரோஜா. புரியுதா? அதே மாதிரி பள்ளத்தாக்கின் லீலின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல்ல ஒரு பள்ளத்தாக்கு உண்டு. அந்த பள்ளத்தாக்கில் இந்த லில்லி பூ வந்து நிறைய பூத்து கிடக்கும். இதனால பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு அரேபியர்கள் அந்த நாட்கள் அந்த பள்ளத்தாக்கிலே வாழ மாட்டாங்க இந்த லீலி புஷ்பத்தினால. அவ்வளவு அதனால இதுல பிரயோஜனமே இல்லை. மணவாட்டி சொல்லுகிறான், நான் யாரு? ஒண்ணுத்துக்குமே உதவாத ஆண்டவரே, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலின்னு இவ சொல்லுவான். சரியா? நம்ம இது வரைக்கும் எப்படி பாடுறோம்? அவரை சாரோனின் ரோஜானோ பள்ளத்தாக்கின் லீலின்னு நம்ம பாடுறோம். தெரியாம அறியாம பாடுறோம். பட் எனிவே நானும் இப்ப பாடுனேன். ரைட், ஆண்டோடைய அழகா வர்ணிக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க போய் பார்த்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இஸ்ரேல்ல போய் களத்துல இறங்கின உடனே தான் தெரிஞ்சு, அடேடே என்னவா பாடிக்கிட்டு இருக்கோம், தப்பா பாடிக்கிட்டு இருக்கோம். நான் தான் யாரு? சாரோனின் ரோஜா, நான் தான் பள்ளத்தா. அது இங்கிலீஷ்ல ஷாரன் ரோஸ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அந்த மலருக்கு. நான் தான் ஒன்றுக்கு உதவாதவன், கால்களின் கீழே போட்டு மிதிக்கப்படவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது மணவாளன் சொல்லுகிறார், மணவாட்டியே, உன்னை யாரு சாரோனின் ரோஜான்னு சொன்னது? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார், உன்னையே நீ போட்டு ஏன் தாழ்த்தி கொள்ளுகிறாய்? உன்னை ஏன் நீ வந்து சாரோனின் ரோஜான்னு சொல்லிக்கிற? உன்னை ஏன் பள்ளத்தாக்கில் பிரயோஜனமற்ற லீலின்னு சொல்றன்னா? அப்படி சொல்லாத. என் பார்வையில் நீ யார் தெரியுமா? முட்களுக்குள்ள லீலி. சொல்றது புரிஞ்சுச்சா? பல பாடுகள் நடுவில், பிரச்சனைகள் நடுவில் இருக்கக்கூடிய வாசனை கொடுக்கக்கூடிய லீலி புஷ்பம். உன்னை போய் நீ என்னன்னு சொல்லிக்கிற? சாரோனின் ராஜான்னு சொல்லிக்கிற, பள்ளத்தாக்கில் லீலின்னு சொல்லிக்கிறேன்னு ஆண்டவர் அழகா சொல்லுவாரு. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? அப்போ அந்த கலாச்சாரத்திற்குள்ளேயும் அங்க போய் உக்காந்தவன தான் நமக்கு தெரியுது என்னன்னா, இதுதான் உண்மையோ. அப்ப இனிமேல் இந்த பாட்டை பாடும்போது யோசிப்பீங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பாச ஜான் ரூபன் ஒருத்தர் வந்தாரு, இயேசுவே சாரோனின் ரோஜாவோ லீலி புஷ்பமான்னு பாடும்போது ஐயோ மாத்தி விட்டு போயிட்டாரா? ஓகே, அதாவது நம்ம வளர வளர கற்றுக்கொள்ள பல விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம், புதிதாய் கற்றுக்கொள்ள ஒன்றும் இல்லை.
அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு இருந்த வெளிச்சத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஏன் இதை ஒரு உதாரணமா சொன்னா, இப்படி அனாலஜிஸ், உருவகங்கள் பைபிள்ல நிறைய இருக்கு. அதை அப்படி எழுத்துப்பூர்வமா எடுத்துக்கொள்ளாம நம்ம அதுல இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வெளிச்சத்தை, ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்களா? என்னன்னா முதல்ல பெரிய குண்டாலாம் தூக்கி போட்டுக்கிட்டாரு இவரு, நாங்க என்னமெல்லாம் நினைச்சுக்கிருந்தோம். ஆனா இதுதான் உண்மை, வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் உண்மை. நாங்க போய் அந்த களத்தை பார்த்துட்டு நல்லா ஸ்டடி பண்ணிட்டு வந்ததுனால, ஏன்னா நான் ஸ்டடி டூரா போனேன், நாங்க போய் கற்றுக்கொள்ள போனேன், லேர்ன் பண்ண போனேன். அப்போதான் ஆண்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் எதுக்குன்னா, இன்னைக்கு இந்த சத்தியத்தினுடைய நோக்கம், ஒரு நோக்கம் பைபிளை நீங்க நல்லா ஆழமா படிக்கணும், நல்லா தேடி படிக்கணும். அப்பா எனக்கு சொல்லித்தாங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா, என்ன செய்யுங்க, படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். He will teach you. He is the best teacher. அவர்தான் மிகச்சிறந்த ஆசிரியர். எனக்கு வசனத்தை சொல்லி கொடுங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் மணவாளனுடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். யாரெல்லாம் காத்திருக்கீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க வருகைக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? காத்துக்கொண்டு. ஒரு யூத திருமணத்திற்கும் மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மை தனக்கென்று தெரிந்து கொண்டதற்கிடையில் ஒரு பெரிய நெருக்கம் இருக்கு, பெரிய நெருக்கம் இருக்கு. அகைன் இது ஒரு அனாலஜி, ஒரு உருவகமா ஆண்டவர் உள்ள எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய அன்பினுடைய ஆழத்தை, அவருடைய அன்பினுடைய நீளத்தை, உயரத்தை, அகலத்தை நீங்க புரிந்து கொண்டு அவரை விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக திருமண உடன்படிக்கை, மேரேஜ் என்கிற அல்லது கணவன் மனைவி உறவு என்னக்கூடிய ஒரு உருவகத்தின் மூலமாக தேவன் தன்னுடைய அன்பை என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னத பாட்டில் மாத்திரம் கிடையாது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அது முழுவதுமே ஆண்டவர் எந்த அளவுக்கு இஸ்ரவேலை நேசிக்கிறார், உங்களையும் என்ன நேசிக்கிறார் என்பதை ரொம்ப அழகா ஒரு கற்பனை வடிவில் ஆண்டவர் வர்ணித்திருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு காலையில இந்த திருமண உறவை அல்லது இந்த திருமண உடன்படிக்கையை, யூத திருமண முறைமையை வைத்து கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒரு ஜூயிஷ் வெட்டிங்ல, யூத திருமண முறையில 11 படிகள் உண்டு. எத்தனை படிகள் உண்டு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை படிகள் உண்டு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை படிகள் உண்டு? 11 சொல்ல போறேன். ஆனா வேகமா சொல்லிடுவேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ள நான் முடிச்சிருவேன். ரைட்? 11 படிகள் உண்டு. ஒவ்வொரு படியா எழுதி கொள்ளுங்க. ஆமென். ஒவ்வொரு படியா எழுதி கொள்ளுங்க. ஸ்டெப் 1, முதல் படி. இங்கிலீஷ்லயும் சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன், எப்படினாலும் எழுதி கொள்ளுங்க. செலக்ஷன் ஆஃப் பிரைட். செலக்ஷன் ஆஃப் பிரைட். மணவாட்டியை முதலிலே தெரிந்து கொள்ளுதல். செலக்ஷன் ஆஃப் பிரைட். அந்த நாட்களில, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கணும். ஆனா யூதர்களுடைய கலாச்சாரத்தில், அவர்களுடைய திருமண முறையில மணவாளனுக்கு மணவாட்டியை தெரிந்து கொள்ள வேண்டிய, செலக்ட் பண்ண வேண்டிய வேலை மணவாளனுடைய தகப்பனுடைய வேலை. யாருடைய வேலை? தகப்பனுடைய வேலை. It is the fathers of the boys, groom's responsibility to find out a suitable bride. தம்பிமார்கள்லாம் கவனிங்கப்பா, உங்களுக்கான மணவாட்டியை தெரிந்து கொள்ள வேண்டிய வேலை யார்? தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய வேலை யாருடைய வேலை? உங்க அப்பா வேலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயப்பா உங்க அப்பா வேலை சொல்லுங்களேன். உங்க அப்பா வேலை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமுக்கு ஏவாளை ஆமென் கொண்டு வந்து நிறுத்தினவர் பிதாவாகிய தேவன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை படைக்கும் பொழுது ஆண்டவர் 2 பேருமே ஒரே நேரத்தில் என்ன செய்யல? சிருஷ்டிக்கல. ஆண்டவர் என்ன செய்ய? முதல்ல ஆதாம மண்ணை பிசைந்தவனை உருவாக்கி, முதல்ல ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசில ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்கி, முதல்ல ஆண்டவர் அவனுக்கு வைஃப கொடுக்கல, முதல்ல ஆண்டவர் அவனுக்கு ஒர்க்க கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? வேலையை கொடுத்தார். தம்பி மாரெல்லாம் நல்லா கவனிங்க. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. முதல்ல மனைவியை கொடுக்கவில்லை, முதல்ல வேலையை கத்தர் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தை உன் கையில கொடுக்கிறேன்,
முதல்ல இந்த தோட்டத்திலிருந்து நல்ல பலனை அறுவடை செய்ய பழகு. முதல்ல இதை உழு, வித, நீரென செய், பாய்ச்சு, பயிர்களை விளையச் செய்து முதல்ல எனக்கு ப்ரூஃப் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு ஒய்ஃபை கொடுக்குறேன். நம்ம ஊர்ல வேலை வெட்டி இல்லாத இருப்பான், சீக்கிரமா ஒரு கால் கட்டு போட்டுட்டா என்ன செஞ்சிருவான், பையன் உருப்பிட்டுருவான்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாதவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து என்ன செய்யறான், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அந்த பொண்ணு படாத பாடுபடுது. பிரின்சிபல் இஸ் பிரின்சிபல். உன் மவனுக்கு வேலை இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. வேலை வெட்டி இல்லாதவனுக்கு, பெண் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு சொல்லுகிற பொண்ணு கொடுக்காதீங்க. முதல்ல ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா வேலையை கொடுக்கிறார். He selects, first he gives a job. எதுக்கு நான் சொல்றேன் கவனிங்க. பெண் என்பவள் ஒரு நிலம் மாதிரி. She is like a land. பெண் என்பவள் எப்படிப்பட்டவ, ஒரு நிலத்தை போல. எப்படி ஒரு நிலத்துல விதைய விதைச்ச உடனே ஒரு விதை 100 விதையா கொடுக்கிற மாதிரிதான் பெண்ணினுடைய வாழ்க்கையில நீ எதை விதைக்கிறாயோ அவள் உனக்கு அதை 100 கொடுப்பா, 1000 கொடுப்பா. பெண்கள் இப்படி அமைதியா உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆமேனோ ஒரு அல்லேலியா நீ சொல்லலாம்ல. உண்மைங்க, தேவன் அப்படிதான் பெண்களை படைச்சிருக்கிறார். அவங்களுடைய விசேஷத்தை கிருபை என்னன்னா, எதை அவங்க வாழ்க்கையில நீங்க விதைக்கிறீங்களோ, பிரதர்ஸ் கேளுங்க, எதை அவங்க லைஃப்ல விதைக்கிறீங்களோ அந்த விதைய உங்க மனைவி 100 1000 மாத்தி தருவா. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அது பெண். அதனாலதான் ஆண்டவர் முதல்ல வேலையை கொடுக்கிறார். If you are not productive in your job, you cannot be productive in your family. உன் வேலையில நீ பலனை கொடுக்காதவனா இருப்பாய் என்றால் குடும்பத்தில் என்ன செய்ய மாட்ட, பலன் கொடுக்க மாட்ட. முதல்ல இங்க பலனை கொடுத்து காமின்னு சொல்லி முதல்ல வேலையை தான் கொடுத்தார். பெண் அப்படிப்பட்டவன். கடையில போய் 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், கொஞ்சம் சாம்பார் தூள், ஒரு 1/4 கிலோ பருப்பு, அம்மன் 2 அம்மன் காய்களை வாங்கி கொண்டு வந்து கொடுங்க, கொஞ்ச நேரத்தில் சாம்பார் ஆக்கி உங்க கையில் ஊத்திடுவாங்க. அது அவங்கனால தான் முடியும். She is protective. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆண் ஒரு விதையை பெண்ணுக்கு கொடுக்கிறா, அந்த விதையை ஒரு குழந்தையா மாத்தி நம்ம கையில பெண்ணு கொடுக்கிறா. என்ன சிஸ்டர் அல்லேலியா சொல்லுங்களேன். இது ஒரு ஆணால முடியுமா? முடியாது. அப்ப முதல்ல ஆதாமுக்கு யாரை செலக்ட் பண்றாருன்னா ஒரு பெண்ணை செலக்ட் பண்றார், ஏவாளை செலக்ட் பண்ணி கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யூத திருமணத்தில் மிக முக்கியமான ஒண்ணு, முதல் காரியம் அந்த பையனுடைய அந்த குரூமினுடைய தகப்பன் மணவாட்டிக்கு என்ன செய்ய, மணவாளனுக்கு ஒரு மணவாட்டியை செலக்ட் பண்றான். அவர் போய் என்ன செய்ய செலக்ட் பண்றார். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண்ணை செலக்ட் பண்ணுவதற்காக தன்னுடைய வேலைக்காரில் மூத்த ஒருவனை அழைத்து, நீ போய் ஈசாக்குக்கு என்ன செய், நல்ல ஒரு மணவாட்டியை செலக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பான். அவன் போய் செலக்ட் பண்ணிட்டு வர்றதை நம்ம பைபிள்ல படிக்கிறோம். இது யூதருடைய திருமணத்தில் ஒண்ணு. இந்தியாவில் 140 கோடி ஜனங்கள் நடுவில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இந்த நாகர்கோயிலுடைய இந்த பகுதியில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையோ அங்க இருக்கிறவங்களையோ எங்க இருக்கிறவங்களோ அல்ல, உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கிறார்னா நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் யோசிச்சு பாருங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நல்ல 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 உற்சாகமா கையை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நீங்களும் நானும் ஆமென் செலக்ட் பண்ண அவரால, அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய பிரைட்ஸ். உலகத்தில் 700 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இந்த 700 கோடி ஜனங்களிலே 800 சில்லறையா கூடிடுச்சு. இப்ப இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நினைக்கிறேன். இவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார்னா
நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள். கைகளை உயர்த்த ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க தேடி வந்து செலக்ட் பண்ணி நம்முடைய அன்பை நினைச்சு நாங்க உமக்கு என்ன செய்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நல்ல நல்ல கைகளை உயர்த்த சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய மனவாட்டியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். பாக்கியமா நீர் யாரையோ தெரிந்து கொண்டிருக்கலாம். என்னை விட படித்தவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள், அழகானவர்கள், ஆண்டவர் எத்தனையோ பேர் இருக்க, அவர்களை அல்ல என்னை உம்முடைய மனவாட்டி இருப்பதற்கு தெரிந்து கொண்டிரே, உமக்கு நன்றின்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அழகா பேதுரு சொல்லுவார். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி, நில்லுங்க, யாருடைய முன் அறிவின்படி? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டதுடைய முன் அறிவின்படி, by his foreknowledge. அப்படின்னா உங்களை தான் தன்னுடைய மனவாட்டி ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம், நேற்றைக்கு ஆமென் ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்க அர்ப்பணிச்சிருக்கலாம். ஆனா நீங்க அவருடைய மனவாட்டியா இருப்பதற்கான பிளான் எப்ப போடப்பட்டது தெரியுமா? இன்னைக்கோ நேத்தோ இல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே திட்டமிட்டவர் தன்னுடைய முன் அறிவின்படி, வாசிங்க, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட, நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பேர் என்னதா? பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு. சரி, இந்த காலைவேளையில அவருடைய மனவாட்டியா இருப்பதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நமக்கு நாங்க என்ன செய்யறோம்? முதல் பாயிண்ட் என்ன? செலக்ஷன் ஆஃப் பிரைட். ரெண்டாவது, இப்ப மாப்பிள்ளையுடைய தகப்பனார் பிரைடை செலக்ட் பண்ண பிரைடுடைய வீட்டுக்கு வந்துட்டார், மனவாட்டியினுடைய வீட்டுக்கு வந்துட்டார். இருக்கீங்களா? வந்தாச்சு. யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இரண்டாவது நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மணவாட்டி வீட்டுக்கு வந்த உடனே மணவாட்டி அவர் விலை கொடுத்து வாங்குவார். மணவாளன் அல்ல, யாரல்ல? மணவாளன் அல்ல, மணவாட்டிய விலை கொடுத்து வாங்குவார். தென் மாவட்டங்கள் இதை பரிசம்னு சொல்லுவோம். அந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரிசோன்னு சொல்லுவோம். உங்க மாவட்டத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் இது உண்டு. ஒரு கிராமத்தில் போய் ஒரு பெண்ணை சூஸ் பண்ணோம்னா, அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ண வேண்டும் என்றால், நிச்சயம் பண்ண வேண்டும் என்றால், அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவர் சொன்னாரியா, எங்க ஊர்ல நீங்க பெண் எடுக்கணும்னா இந்த ஊருக்கு 50,000 ரூபாய் பரிசு கட்டணும், பரிசும் போடணும். இது ஏதோ நம்ம ஊர் கலாச்சாரம் நினைக்காதீங்க, இது பிப்ளிக்கல் கல்ச்சர், பைபிள்ல இருக்குது. ஒரு மணவாட்டிய மணவாளன் தனக்கென்று நிச்சயப்படுவதற்கு முன்பாக அவளுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை, பரிசு இல்ல பரிசம், அவளுக்கு கொடுக்க வேண்டிய விலையை என்ன செய்யணும்? அவன் கொடுத்து தான் என்ன செய்யணும்? தனக்கு மணவாட்டிக்கு ஆக்கி கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். It shows how much the boy or the bride's father loves the bride. அந்த பரிசு எதை குறிக்குதுன்னா, எந்த அளவுக்கு இந்த மணவாட்டியை அந்த மணவாளனும் அந்த மணவாளனுடைய தகப்பனும் நேசிக்கிறார்கள் என்பதை என்ன செய்து இந்த பரிசும் சுட்டி காண்பிக்குது. எத்தனை பேர் உங்க மனைவியை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்காக பிரதர்ஸ் பரிசம் கொடுத்து விலை கொடுத்து அவங்கள நீங்க கல்யாணம் முடிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம அப்பா, நம்ம ஆண்டவர் உங்களை என்னையும் சாதாரணமான விலை கொடுக்கல, தன்னுடைய ரத்தத்தையே பரிசமாக கொடுத்து ஆமென் உங்களை என்னையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லதா கைகளை தட்டுங்க. நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல.
உங்களை விலைக்கு வாங்கிட்டார். சொல்லுங்க, உங்களை நம்ம ஊர்களில் மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கிடுறோம். 50 பவுனு, இப்பெல்லாம் 50 கம்மியா என்ன பிரதர் உங்களுக்கு தெரியலையா? 1 கிலோ. ஒருவேளை நகை இல்லாத போடாத சபைகளிலே 1 ஏக்கரா, அல்லது ஒரு 4 பெட்ரூம் வீடு, ஒரு காரு, மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கிறாங்க. No, that's not biblical. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனுடைய கரத்துல பொன்னையும் வெள்ளியையும் கடகங்களையும் விலையேறப்பட்ட விஷயங்களையும் பரிசமாக கொடுத்து, என் மகன் ஈசாக்குக்கு இந்த பெண்ணை நீ என்ன செஞ்சுட்டு வா. ரெபேக்கா வரும்போது கை வீசிட்டு வந்தானே உங்களுக்கு தெரியுமா? ஒன்னும் கூட வரல, பீரோ கட்டில் எல்லாம் ஒன்னும் வரல. ஒருவேளை உங்க மகன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்க மகளுக்காக நீங்கள் கொடுத்து விடுகிறது வேற, அதை நான் தப்பு சொல்லல. இப்படி நம்ம கலாச்சாரத்திலே கையை வைக்கிறீங்களே பாஸ்டர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இதிலிருந்து என்னைக்கு கிறிஸ்தவத்தை விடுதலையாக்க போதோ எனக்கு தெரியல. எதுல இருந்து? இந்த வரதட்சணை என்கிற இந்த சீர்கேட்டிலிருந்து, சாபக்கேட்டிலிருந்து என்னைக்கு கிறிஸ்தவ உலகம் மீள போதுன்னு தெரியல. ஆனா வசனத்தின்படி ஆபிரகாம் ரெபேக்காளுக்கு தேவையான எல்லா பரிசங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். ரெபேக்காள் வரும்பொழுது வெறுங்கையோட வர்றா. இன்ஃபேக்ட் வந்த கார் கூட ஆபிரகாமோட கார் தான், சாரி ஆபிரகாமுடைய ஒட்டகம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாகனம். ரைட். நம்ம அப்பா நம்ம கிட்ட எதையுமே கேட்கல, இருதயத்தை மட்டும்தான் கேட்டார். உனக்கு பிடிச்சிருக்கா அவரை? உனக்கு ஏசாமி பிடிச்சிருக்கா? உனக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். உன்னை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். நரகத்திற்கு பாத்திரமான உன்னை ஆமென் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். உனக்கு பிடிச்சிருக்கிறா? இது மட்டும்தான் நம்ம ஆண்டவர் கேட்கிறார். நீங்களும் நானும் வேற எதையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். அதே பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல மிக அழகாக பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், வாசிங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டோம். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்படுதல் என்கிற வார்த்தை வேற, மீட்கப்பட்டோம் என்கிற வார்த்தை வேற. மீட்கப்படுதல் என்றால் விலை கொடுத்து வாங்கப்படுதல். கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? விலை கொடுத்து வாங்கி. நியாயப்பிரமாணத்தில் ஒரு பிரமாணம் உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்துட்டான்னா அந்த ஆண் பிள்ளைக்கு 8வது நாளில விருத்த சேதனம் பண்ணுவாங்க. எத்தனாவது நாளில? 8வது. அதுக்கப்புறம் 31வது நாளில ஒரு சடங்கு ஒன்று நடக்கும். எத்தனாவது நாள்ல? 31வது நாளில. அது எபிரேய மொழியில பிடியன் ஹா பென் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு குமாரன் பிறந்துட்டானா 31வது நாள் வரைக்கும் அந்த தகப்பன் உயிரோடு இருக்கணும். எத்தனாவது நாள் வரைக்கும்? 31வது நாள் வரைக்கும் அந்த தகப்பன் கண்டிப்பா உயிரோடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒருவேளை அந்த 31st டேக்குள்ள அந்த அப்பா இறந்துட்டார்னா அந்த தகப்பனுடைய சொத்து யாருக்கு வராது? குழந்தைக்கு வராது. இது என்னையா பிரமாணம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவனிங்க, அதுல சத்தியம் உண்டு. கரெக்டா 31st டே அந்த தகப்பன் தன் குழந்தைய தூக்கிட்டு என்ன செய்வார்னா நேரா தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியன் இடத்துல போவார். ஆசாரியன் இடத்துல சென்று ஆசாரியன் தன் பிள்ளையை கொடுத்து, ஐயா, இன்னைக்கு இந்த குழந்தையை நான் மீட்டு கொள்ள விரும்புகிறேன் அப்படின்பா. அப்படின்னா பிறந்த நாள்ல இருந்து 31வது நாள் வரைக்கும் இந்த குழந்தை யாருடைய குழந்தை? அவருடைய குழந்தை, ஆண்டுடைய குழந்தை. உங்க குழந்தை எல்லாமே உங்க குழந்தை இல்லை. யார் குழந்தை? ஆண்டுடைய குழந்தை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு நீங்க வளர்த்தி கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். 31வது நாள் ஆசாரியன் இடத்துல போய் அவன் என்ன செய்யணும்னா பாக்கெட்ல கையை விட்டு 5 ஷேக்கல், சொல்லுங்க எத்தனை ஷேக்கல்? ஷேக்கல் என்பது யூதர்களுடைய காயின். 5 ஷேக்கலை எடுத்து ஆசாரியன் கையில கொடுத்து, என் மகனை நான் என்ன செஞ்சேன்?
மீட்டுக்கிறேன்னு அவன் மீட்டுக்கிடணும். மீட்கலன்னா அந்த குழந்தை யாருக்குரியதல்ல, அவனுக்குரியதல்ல. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எப்படி ஒரு யூத குழந்தை 31வது நாள்ல மீட்கப்பட்டிருக்கிறதோ, நாமும் அந்த 5 ஷேக்கலால மீட்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, 5னா எபிரேய மொழியில கிருபைன்னு அர்த்தம். சொல்லுங்க, என்னன்னு அர்த்தம்? நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் 5 ஷேக்கலால விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா 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 நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நம்ம எல்லாரும் மனவாட்டிகள். அப்ப ஆண்டவர் உங்களை தேடி வந்தாரா? சொல்லுங்க. நான் இன்னைக்கு வாத்தியாரா நின்னுகிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆண்டவர் உங்களை தேடி வந்து செலக்ட் பண்ணிட்டாரா? நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது பரிசம் போட்டாச்சா? போட்டாச்சா இல்லையா? போடலன்னா சொல்லுங்க, இன்னைக்கு போட்டுருவோம். பரிசம் போட்டாச்சா? தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கிருபையினால நீங்களும் நான் என்ன செய்யப்பட்டு விட்டோம்? மீட்கப்பட்டு விட்டோம். ஸ்டெப் நம்பர் 3, வேகமா வருவோம். ஸ்டெப் நம்பர் 3, 3வது ஸ்டெப். இங்கிலீஷ்ல பெட்ராத்தல்னு சொல்லுவோம், தமிழ்ல அல்லது என்கேஜ்மெண்ட் சொல்லுவோம், தமிழ்ல நிச்சயம்னு சொல்லுவோம்ல. அது நடக்க போகுது. நிச்சயம். நிச்சயம் எப்படி நிச்சயிப்பாங்கன்றதை உங்களுக்கு நான் இப்ப கற்றுக் கொடுக்க போறேன். கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்களா. அல்லேலூயா. இன்னைக்கும் நிச்சயம் வைப்பாங்க. நாளைக்கு காலையில கல்யாணம், இன்னைக்கு நைட்டு நிச்சயமா. கோயம்புத்தூர்ல காலையில 6 மணிக்கு நிச்சயம் வச்சு 10 மணிக்கு கல்யாணம் வைக்கிற ஆட்கள் இருக்காங்க. என்னத்துக்கு தான் நிச்சயம் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி வைக்கிறோம். அப்போ யூத திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 மாசம், திருமணத்திற்கு குறைஞ்சது 10 மாசத்துக்கு முன்னாடி என்ன வைப்பாங்க? என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. குறைஞ்சது 10 மாதத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. சோ தகப்பன் வருகிறார், அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பரிசத்தை கொடுத்து அன்றைக்கு என்ன நடக்குது? என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த என்கேஜ்மெண்ட்ல என்ன நடக்கும்னு பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாவற்றையும் நான் பேச எனக்கு நேரம் இல்லை. எது நம்முடைய சத்தியத்துக்கு ரெலவெண்டா இருக்கோ, எது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கோ, அதை மட்டும் நான் சொல்லிட்டு போக போறேன். பரிசம் போட்டாச்சு, என்கேஜ்மெண்ட் நடந்தாச்சுன்னு பார்ப்போம் இப்போ. சரியா? ஆண்டவருக்கு உங்களுக்கும் நிச்சயம் நடந்தாச்சா? மறுபடியும் சொல்ல, இது ஒரு அனாலஜி தான், இது ஒரு உருவகம் தான். இது அப்படியே எழுத்துப்பூர்வமா என்ன செஞ்சிடாதீங்க. பயன்படுத்துகிற வார்த்தை நாம் புரிந்து கொள்வதற்காக நான் பயன்படுத்துகிறதுனால எனக்கு ஆண்டவருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்றத ஒரு அனாலஜியா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நடந்துருச்சான்னு பார்ப்போம். இப்ப முதல் 2 நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். 3வது நடந்துருச்சான்னு பார்ப்போம். மணவாளன் வருவான். வந்து என்ன செய்வான்? மணவாட்டி கையில ஒரு பெரிய, அன்னைக்கு ஒரு ஸ்க்ரால் இருக்கும். ஸ்க்ரால்னா ஒரு சுருளை கொடுப்பான் அல்லது ஒரு புத்தகத்தை கொடுப்பான். அந்த புத்தகத்துக்கு பேர் எபிரேய மொழியில கெட்டுபா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஒன்றும் கெட்ட வார்த்தையெல்லாம் இல்லை, சும்மா சொல்லுங்க கெட்டுபா. ஐயா, இந்த ஊர்ல ஜனங்களை வாயை திறக்க வைக்கிறதுக்குள்ள அடா 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 அடா. நீங்க அப்படித்தானோ? சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கெட்டுபா. KETUBAH. கெட்டுபான்ற ஒரு மேரேஜ் டாக்குமெண்ட் இவன் கையில வச்சிருப்பேன். யாரு? இந்த பையன். இதுல என்ன இருக்குன்னா, ஒண்ணு, இந்த பயலை குறிச்சதான அல்லது மணவாளனை குறித்ததான அவனுடைய ஜீனியாலஜி, அவனுடைய வம்சவழி எழுதப்பட்டிருக்கும். குறைஞ்சது 40, எல்லாரும் சொல்லுங்க, குறைஞ்சது 40 ஜெனரேஷன் எழுதியிருக்கு. அப்படின்னா அவன் பேரு, அவங்க அப்பா பேரு, அவங்க தாத்தா பேரு, அவங்க தாத்தாவோட அப்பா பேரு, அவரோட அப்பா பேரு, எத்தனை ஜீனியாலஜி? 40 எழுதப்பட்டிருக்கும். உங்களுக்கு உங்க வம்சாவளியில எத்தனை வம்சத்தை சொல்ல முடியும்? உங்க தாத்தா பேரை சொல்ல முடியுமா? உங்க தாத்தா பேரை சொல்ல முடியும். உங்க தாத்தாவோட அப்பா பேரு சொல்லுவீங்களா? பாரு, அவங்க அப்பா பேரு இல்ல. அப்ப குறைஞ்சது ஒரு 3 அல்லது 4 தலைமுறையை சொல்ல முடியும். ஆனா யூதன்ட்ட இன்னைக்கும் போய் கேளுங்க, அவன் 40 தலைமுறையை சொல்லிவிடுவான். இன்னைக்கும். இன்னைக்கு
இஸ்ரேலுடைய பிரதமர் பேர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ. அப்ப எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அவரு? சிம்பிள், அவ்வளவுதான். பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா சர்ன்னு எங்க வரைக்கும் போயிடுவாரு? பென்யமின் வரைக்கும் சொல்லிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. ஒரு 3 அல்லது 4 தலைமுறை சொல்லுவோம். இதுல என்ன எழுதி இருக்கணும்னா, இந்த தலைமுறைகள் எல்லாம் எழுதி இருக்கணும். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்தை நான் ரொம்ப ஆழமா பேசுவேன். எனக்கு பிடிச்சது, பேச ரொம்ப பிடிச்சது எனக்கு நியாயப்பிரமாணம். கிருபையும் நிறைய பேசுவேன். ஆனா நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகள், கட்டளைகளை நான் பேசுறது நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னா, இவ்வளவு சத்தியங்கள் எங்க இருக்குதா? பலிகளுக்குள்ள இருக்குதா? நியாயப்பிரமாணங்களுக்குள்ள இருக்குதா? ஒரே கத்தியும் ரத்தமும் குடலும் சதையுமா இருக்குமே, ஒரே ரத்த கலரியா இருக்கும் லேவியராமத்தை படிச்சா. ஆனா அதுல அவ்வளவு ஆழங்களை நான் பேசுவேன். பார்ப்போம், கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதமானால் அவையெல்லாம் பேசலாம். ஆனா அதெல்லாம் பெரிய கூட்டமா இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டத்தில் பேச முடியாது. ஒரு சின்ன கூட்டம் அவளோட இருக்கவங்களோட என்ன செய்யலாம்? பேசலாம். கரங்களை ஒருத்தர் வழியில சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, நியாயப்பிரமாணத்தில் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீ ஆண்டுடைய சமூகத்துக்கு தசம பாகங்களை கொண்டு வந்து ஆசாரியன் இடத்துல கொடுக்கும் பொழுது, முதல்ல ஆசாரியன் அவன் உங்க வாயினால உங்களுடைய ஜீனியாலஜிய மனப்பாடமா ஒப்பு வச்சதுக்கு அப்புறம் தான் தசம பாகத்தை வாங்குவான். எப்படி? இதெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கொடுத்தா போதும்டாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கல்ல, உன் தசம பாகங்களை கொண்டு வந்து பலிபீடத்தில் கொண்டு போய் வச்சிடணும். ஆசாரியன் கையில இருந்து அந்த பசமாவத்தை எடுத்து பலிபீடத்தில் வைப்பதற்கு முன்பாக you have to prove that you are a Jew. நீ யூதன் என்பதை என்ன செய்யணும், அல்லது இஸ்ரவேலன் என்பதை நீ நிரூபிக்கணும். அவன்கிட்ட சொல்ல, ஐயா நான் இன்னாருடைய 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் பெஞ்சமின் வகுப்பை சேர்ந்தவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் சொல்லுவார், ஓஹோ அப்படியா, அப்ப இஸ்ரவேலனா, அப்போ தசமாகத்தை வச்சுட்டு போம்பாரு. நீ ரட்சிக்கப்படல, நீ இஸ்ரவேலன் இல்லைன்னா உன் தசமாகம் ஆண்டவருக்கு வேண்டான்றுவாங்க. அன்னைக்கு இப்படித்தான் அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தில். அதனாலதான் இப்ப நிறைய பேர் நியாயப்பிரமாணம் வேண்டான்றாங்க. You have to prove you are a child of God. அது மாதிரி இவன் என்ன செய்யணும்னா, பெண்ணை இப்ப நிச்சயிக்க வேண்டும் என்றால் 40 ஜீனியாலஜியை என்ன செய்யணும், அவன் எழுதிட்டு வரணும். இப்ப பெண்கள்லாம் கவனிங்க, கல்யாணம் ஆவதற்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய அல்லது அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்றேன், பையன் இதை உங்ககிட்ட கொடுக்கும் போது எதுக்கு தெரியுமா, நீங்க இந்த 40 ஜீனியாலஜியை மனப்பாடம் பண்ணணும். என்ன இதை நீங்க என்ன செய்யணும்? எதுக்கு தெரியுமா? நாளைக்கு அவனுடைய குடும்பத்தில் போய் நீங்கள் இணையும் பொழுது உங்க குடும்பத்தினுடைய தொப்புள் கூடி வெட்டப்படுகிறது. அந்த குடும்பம் உங்களுடைய குடும்பம் ஆகிறதுனால உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு கணவனை பற்றியதான, அவனுடைய குடும்பத்தை பற்றியதான அந்த உறவுகளை சொல்லித்தர வேண்டிய வேலை வேற யார் வேலைனா அம்மா வேலை. இருக்கீங்களா? நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம அத்தை, நம்ம மாமா, நம்ம அவன், நம்ம இவன், பெண்ணு சைடு நீ இழுத்துட்டு போக முடியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு கணவனோட நீ இணைகிற, அவனோட ஒன்றாகிற, இனிமேல் அவன் தான் அவனுக்கு அப்பா. அதனாலதான் நம்ம தெரியல, பெண்கள்லாம் சில பெண்கள் தன்னுடைய கணவனை அப்பான்னு கூப்பிடுறாங்க. தெரியுமா? அந்த அப்பா விட்டு வந்தாச்சு. இவர் இனிமேல் இவர் அப்பா, அதே நேரத்தில் இவர் என்னவா இருக்காரு? கணவனா இருக்கிறார். இந்த 10 மாச இடைவெளி எதுக்கு தெரியுமாமா? நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 10 மாச இடைவெளி எதுக்காகனா, கணவனுடைய குடும்பத்தோடு இணைக்கப்படுகிற நீ அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றிய குடும்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 10 மாசம் உட்கார்ந்து மனப்பாடம் பண்றது அவன் வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படித்தான் நமக்கு கல்யாணம் நடந்திருக்கும்னா என்னைக்கு தான் நமக்கு நடக்க, இப்பவே லேட் ஆகிட்டு போகுது. ரெண்டாவது, நிறைய இருக்கு இந்த கெட்டுபால. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கணவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்ற பெரிய லிஸ்ட போட்டு வச்சிருப்பாரு. அதுல உதாரணத்திற்கு, கணவனுக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்குது, இந்த குறிப்பிட்ட மீன் வகை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காது, பிடிச்சது எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருப்பார், எழுதி வச்சிருப்பார். இது அந்த கெத்துபாவை அவ கையில கொடுத்தோடனே இந்த 10 மாசத்துக்குள்ள கணவனுக்கு எதெல்லாம் பிடிச்சதோ எதை சமைக்க பழகணும். இது மாதிரி மாத்திருவோமா நம்ம சர்ச்சில்? இப்போ
எத்தனை சிஸ்டர்ஸ் ஆமோதிக்கிறீங்க? சரி பாஸ்டர், நீங்க சொல்றது சரி, நாங்க மனப்பாடம் பண்றோம், இதுக்காக சமைக்க நாங்க ரெடி ஆயிக்கிறோம், பழகி கொள்ளுகிறோம் என்கிற பெண்கள் மாத்திரம் கைகளை உயர்த்துறோம். அல்லையிலே சொல்லுங்களேன். தூங்கிட்டு இருந்தவங்க மட்டும் அல்லையிலே சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ்டர்? ஓகே, கல்யாணம் ஆகாதவங்களா? ஆனவங்க சொன்னாங்க. ஆனவங்க சொல்லி என்ன செய்ய? அவர் மாட்டிக்கிட்டாரே, இப்ப அவர் தான் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. She has to change herself. தன்னை மணவாளனுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். மணவாளன் மாற மாட்டார், இவள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்க உங்களை நிச்சயத்திற்காக தன்னுடைய மனவாட்டியாக்கி கொள்வதற்காக தேவன் உங்க கையில கொடுத்த கெத்துபாவை கொஞ்சம் தூக்கி காமிங்களேன். உங்க கையில இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இதுதான் என்னுடைய கெத்துபா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கப்பா, இதுதான் என்னுடைய என் மணவாளன். சொல்லுங்க, என் மணவாளன் இயேசு கிறிஸ்து. அவர் வருகிற வரைக்கும் படிப்பதற்காக, மனப்பாடம் பண்ணுவதற்காக எனக்கு எழுதி கொடுத்த திருமண உடன்படிக்கையின் புஸ்தகம் இந்த கெத்துபா. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தம் வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி செங்கடலை கடந்து சீனாயினுடைய அடிவாரத்தில் கொண்டு வந்து ஆமென் ஓரேப் மலையில் ஆண்டவர் நிறுத்தின உடனே முதல்ல செஞ்சது என்ன? மோசே, நீ மேல வா, நீ போய் இந்த ஜனங்கள்கிட்ட சொல்லு, இந்த ஜனங்கள்கிட்ட நீ கேளு. என்ன கேட்க சொல்றாருன்னா, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இவர்களை என்னுடைய சொந்த சம்பத்தாக நான் சேர்த்துக் கொள்ளுவேன். என் மனவாட்டியாக அவனை நான் சேர்த்துக் கொள்ள ஆசைப்படுறேன், போய் கேட்டுட்டு வான உடனே மோசே, அவர் தான் மீடியேட்டர், மேல இந்த குடுக்குன்னு இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்களை பார்த்து சொல்வார், ஆண்டவர் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கிறாரு, ப்ரப்போஸ் பண்றாரு, உங்களை தன்னுடைய மனவாட்டி ஆக்கி கொள்ள விருப்பப்படுறாரு. அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் இந்த பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் உங்களை தன்னுடைய சொந்த சம்பத்தாக மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ளுகிறாராமே, ஆசைப்படுறாராமே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்ட உடனே எல்லா மூப்பர்களும் ஒன்றாக சேர்ந்து சொன்னாங்க, அவர் சொன்னபடியே நாங்கள் என்ன செய்கிறோம், ஐ டூன்னு சொன்னாங்க. உடனே மோசே சந்தோஷமா மறுபடியும் மலை மேல என்ன செய்றார், ஏறி போய் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் நீங்க சொன்ன வார்த்தைக்கு மறு உத்தரவு சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு. உடனே ஆண்டவர் உட்கார்ந்து எழுதின கெட்டுவாதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்னா சும்மா இல்ல. நியாயப்பிரமாணம் வேண்டாம், நியாயப்பிரமாணத்தை தூக்கி போடுறோங்க, நம்ம கிருபைக்குள்ள இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு அவசியம் இல்லைன்னு புரியாம பேசிக் கொண்டிருக்கிற ஒரு புதிய சந்ததி இன்னைக்கு எழும்பி இருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்டின்ற மாதிரி நிறைய பிரசங்கள் நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் போட்டி. லா வெர்சஸ் கிரேஸ் கிடையாது. நியாயப்பிரமாணமும் கிருபை. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா கிருபைக்கு அவசியமே இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா என்னுடைய பாவங்களுக்காக மரித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் உட்கார்ந்து எழுதினதுதான் கெட்டுபா நியாயப்பிரமாணம். அதை கொண்டு வந்து மோசே தன் கையில கொடுக்கிறான். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? இப்ப 3வது ஸ்டேஜ்ல நான் இதை பேசுறேன்னு நிறுத்தவே மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு விஷயங்கள் ஆழங்கள் இருக்கு. நமக்கு நேரம் இல்லாததுனால நான் வேகமா போறேன். எத்தனை பேர் கெட்டுபாவை உங்க கையில வாங்கி ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்துற அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி தங்கச்சி, என் அன்பு சகோதரனே சகோதரி, ஒரு நாளும் இந்த மேரேஜ் டாக்குமெண்ட்டை மத்திய 1 வாசிச்சு பாருங்க. அவருடைய ஜீனியாலஜி இங்க இருக்கு, அவருடைய வம்சாவளி இருக்கு. அவர் யார், அவருடைய தகப்பன் யார், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறார். நிச்சயம் பண்ணிட்டார் நம்மளை. அவர் வருகிற வரைக்கும் இந்த கெத்துபாவை படிச்சு அவருக்கு என்ன பிடிக்குதோ அதுக்காக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. கெட்டுபாவை படிக்கல, அதை கீழே வச்சுட்ட, அதை நேசிக்கலன்னா அவரை போல நீ மாறவே
ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4, மணவாட்டியினுடைய வாய்ப்பிறப்பு. The bride's consent ன்னு சொல்லுவோம். மணவாட்டியினுடைய வாய்ப்பிறப்பு. இப்ப மணவாளன் போய் அந்த ஸ்க்ரோலை மணவாட்டி கையில கொடுக்கிறார். ஐயம்மா, இதை நான் உன்னை நிச்சயித்துக் கொள்வதற்காக உனக்காக நான் உட்கார்ந்து எழுதின கெட்டுவா, இதை வாங்கிக்கோமான்னு மணவாளன் மணவாட்டி கிட்ட கொடுக்கிறான். மணவாட்டி அதை வாங்கிட்டு அவ என்ன செய்யறான்னா தன்னுடைய வாய்ப்பிறப்பு என்ன செய்யறாரு சொல்றா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. கவனிங்க, மணவாளனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மணவாட்டியினுடைய சாய்ஸ், கட்டாயம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய மணவாளனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னல்ல, கட்டாயம் கிடையாது. இட் இஸ் யுவர் சாய்ஸ். கெட்டுபவ நான் கொடுக்கிறேன், சத்தியத்தை நான் கொடுக்கிறேன், வார்த்தையை கொடுக்கிறேன், என்னுடைய விருப்பத்தை உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய ஆசையை உனக்கு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதில் அவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறேன், அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். வேண்டும் வேண்டான்றது யாருடைய சாய்ஸ்? உங்களுடைய சாய்ஸ். லாபான் கேட்கிற மணவாட்டியினுடைய வாய்ப்பிறப்பு என்ன செய்வோமே கேட்போம். ஏமா நீ என்ன சொல்ற? உன்னை நேசிச்சு வந்திருக்கிறாருமா, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மணவாளன் நெகு தூரம் பயணம் செய்ய நம்மளை நிச்சயிக்க வந்திருக்கிறார்னா அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இவ்வளவு தூரம் வந்து ஆண்டவர் கேட்கிறார், வாய்ப்பிறப்பு என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 1:12 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன செஞ்சான்? அதிகாரம் கொடுத்த. என்னைக்கு சத்தியம் உங்களை நோக்கி கடந்து வந்த பொழுது உங்களுடைய இருதயத்தை திறந்து நீங்கள் ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயிரும், என்னை மன்னியும் என்று உங்கள் வாயினால் அறிக்கை செய்து இயேசுவே ஆண்டவர் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால நீங்கள் அறிக்கை செய்து விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே உங்க வாயை திறந்து அவருடைய மணவாளன் என்று நீங்க என்ன செய்துட்டீங்க? சொல்லிட்டீங்க. எத்தனை பேர் வாயை திறந்து இயேசுவே நீர் தான் என்னுடைய ஆண்டவர்னு ஒரு வாய்ப்புறப்ப சொன்னவங்க எங்க கையை வைத்திக்காங்க பார்க்கலாம். சொன்னவங்க எல்லாம் கையை வைக்காங்க, இல்லாட்டி இப்ப சொல்ல வச்சிருவோம். ஆமென். அப்போ நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இயேசு கிறிஸ்துவோடு கூட நிச்சயிக்கப்பட்டுட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா உற்சாகம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? எங்க 4 ஸ்டெப் மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். 1, செலக்ஷன் ஆஃப் பிரைட். 2வது பரிசம், நம்ம லைஃப்ல முடிஞ்சிச்சு. 3வது ஆமென் கெட்டுபா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. 3வது வாய்ப்பிறப்பு, அதையும் சொல்லிட்டோம். அப்படின்னா இந்த பந்தலுக்குள்ள இதெல்லாம் என் லைஃப்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னா நான் சொல்றேன், மணவாளனுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற மணவாட்டி என்கேஜ். கரங்களை உயர்த்துறோம் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது the cup of the covenant இருக்கு, உடன்படிக்கையின் கோப்பை. என்னங்க? உடன்படிக்கையின் கோப்பை. எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு விளங்க பண்ணுகிறேன். the cup of the covenant, the cup of the covenant. வேதத்தில் இல்லாத எதையுமே பேசல, எல்லாத்தையும் வசனத்தோட இணைச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். நான் பாருங்க, ஆண்டவர் அழகா இங்கொன்றுமாய் அங்கொன்றுமாய் அந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் மணவாளன் மணவாட்டியை எப்படி தன்னோட காக்கி கொள்ளுகிறார் என்கிற ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். 4வது கப் ஆஃப் த கவனன்ட். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். 5வது பொதுவா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. பஸ்கா பண்டிகைன்னு ஒரு பண்டிகை உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 7 பண்டிகைகள் உண்டு பைபிள்ல. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டரு, அப்படி பண்டிகை இல்லை. நான் சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. 1 பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாதப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால சத்த பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. ஓகேவா? முதல் பண்டிகை என்னது? பஸ்கா பண்டிகை, இயேசு கிறிஸ்துடைய மரணம். புளிப்பில்லாதப்ப பண்டிகை, இயேசு கிறிஸ்துடைய அடக்கம். முதற்பலன் பண்டிகை, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். பெந்தேகோஸ்தே பண்டிகை திருச்சபைக்காக பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினது.
4 பண்டிகை தான் நிறைவேறிருக்கு, இன்னும் 3 நிறைவேறல. 5வது பண்டிகை எக்கால சத்து பண்டிகை, திருச்சபை எடுத்துக்கொள்வது. 6வது பாவ நிவாரண பண்டிகை, பூமி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பது. 7வது பண்டிகை கூடார பண்டிகை, 1000 வருஷ அரசாட்சி. இதில் இந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு யூதருடைய கலாச்சாரம் என்னன்னா, அவங்க டேபிள்ல 4 கப் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை கப் இருக்கும்? 4 கப். அதற்கும் யாத்ராகமத்திற்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் ரட்சித்தார், அவர்களை கர்த்தர் மீட்டார், அவர்களை கர்த்தர் நீங்களாக்கினார், அவர்களை கர்த்தர் சேர்த்து கொண்டார்னு ஒரு வேர்டு இருக்கு. சோ இந்த 4 வார்த்தை, ரட்சித்தார், மீட்டார், அவர்களை பரிசுத்தமாக்கினார், தம்முடைய மனவாட்டியாய் சேர்த்து கொண்டார்னு 4 வார்த்தைகள் இருக்கு. அதை எடுக்கல, அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆகவே இந்த பஸ்கா பண்டிகையினுடைய டேபிள்ல 4 கப் வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டுகிற அந்த ராத்திரியில தன்னுடைய சீஷர்களோடு கூட உட்கார்ந்து பஸ்காவை ஆண்டவர் அனுசரிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 4 கப் அங்க வச்சிருந்தார். கவனிங்க, எத்தனை கப் வச்சிருந்தாரு? 4 கப் அங்க இருந்துச்சு. அதுல ஒவ்வொரு கப்பா எடுத்து குடித்துட்டு என்ன செய்வாங்கன்னா, அதுல என்ன இருக்கும்னா திராட்சை ரசம் இருக்கும், ஒரு சத்தியத்தை சொல்லுவாங்க. அதுல 3வது ஒரு கோப்பை இருக்கும். அந்த 3வது கோப்பைக்கு பேரு மீட்பின் கோப்பை. எல்லாம் சொல்லுங்க, கப் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் கோப்பை. எங்க சத்தமா சொல்லுங்க, மீட்பின் கோப்பை. இந்த 3வது கப்பை தான் எடுத்து, மீட்புனால விலை இல்லையா, மீட்புனால விலை கிரயம், அங்கதான் நம்ம மீட்புன்ற வேர்டை பயன்படுத்துறோம். இயேசு கிறிஸ்து 3வது கப்பை எடுத்து, நான் ஃபர்ஸ்ட் கப்பு செகண்ட் கப்பை நான் தாண்டி போயிட்டு இருக்கேன் வைக்க, ஏன்னா அதுக்குள்ள போனேன்னா இன்னொரு 1 மணி நேரம் ஆயிடும். இந்த 3rd கப்பை இயேசு கிறிஸ்து எடுத்து தான் சொல்லுவாரு, இது உங்களுக்காக நான் சிந்துகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தமாயிருக்கிறது. 3rd கப், மீட்பின் கப். நான் உங்களுக்கு பரிசமாக என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன் இல்லையா, இந்த கப்பை எடுத்து சீஷர்கள்ட்ட கொடுத்து, நீ இதை குடி, இதை குடிச்சாதான் என்னோட உனக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. அல்லது நீ நானும் செய்து கொண்ட இந்த திருமண உடன்படிக்கை என்ன ஆகும்? வேலிட் ஆகும். இந்த திருமண உடன்படிக்கை என்ன ஆகும்? செயல்முறைக்கு வரும் சொல்லி கப்ப கொடுக்கிறார். இது அங்க உட்கார்ந்து இருந்த பேதுருக்கும் சீஷர்களுக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. நமக்கு சொல்ல போய் தான் தெரியுது. கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா யூத திருமணங்கள்ல மணவாளன் கெத்துவாவை கொடுத்துட்டு அவரோட வாய்ப்பிறப்ப கேட்டதுக்கு அப்புறம் மணவாளன் ஒரு கப்புல திராட்சரசத்தை எடுத்து மணவாட்டி கையில கொடுத்து நீ குடின்னு சொல்லுவாரு. இப்ப யூத திருமணம், இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா யூத திருமணத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கப், அந்த என்கேஜ்மெண்ட்ல அந்த கப்புக்குள்ள ஒரு மோதிரத்தை போட்டுருவாங்க. ஒரு தங்க மோதிரமோ ஒரு டைமண்ட் மோதிரத்தையே போட்டுட்டு, எதுக்குள்ள? அந்த திராட்சை ரசத்துக்குள்ள, அந்த ஒயினுக்குள்ள உள்ள போட்டு குடிங்க. அவ குடிச்சிட்டு அந்த உள்ள கிடக்கிற மோதிரத்தை எடுத்து என்ன செய்வா? அணிந்து கொள்வா. இது இப்போ உள்ள வழக்கம். மோதிரத்தை முழுங்கிடக்கூடாது, ரைட்? ஆனா அன்னைக்கு உள்ள வழக்கம் என்னன்னா, இந்த கப்பை கொண்டு போய் கொடுத்தோன்னே அதை வாங்கி குடிச்சிட்டான்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட கடைசி பந்தியில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த 3வது கப்பை எடுத்து சீஷர்கள்ட்ட கொடுக்கும் போது, அப்கோர்ஸ் நமக்கு தெரியும், நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை. இன்னைக்கு அதை திருமணமா பார்க்கும் பொழுது அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஓகே சொல்லுவதற்காகத்தான் அந்த கப்பை நாம வாங்கி குடிக்கிறோம். சீஷர்கள் குடித்த பொழுது எதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க? மணவாளனுக்கு தங்களை செயல்முறையில ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்க லைஃப்ல நடக்குதா? கெத்துபாவை வாங்கிட்டீங்க, வாயை திறந்து இயேசுவை ஆண்டவர்னு அறிக்கை செஞ்சிட்டீங்க. ஆனா இந்த கப்பை நீங்க குடிச்சிருக்கீங்களா? யார் ஆமா சொன்னது? குடிக்கிறோமா? நல்லா புரிஞ்சுக்க. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தில் திருவிருந்துல வந்து நம்ம உட்கார்ந்து அந்த கப்பை குடிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, I am engaged, நான் நிச்சயிக்கப்பட்டு விட்டேன். அது ஒரு சம்பிரதாயமோ சடங்காச்சாரமோ அல்ல. என் மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன செஞ்சேன்? ஓகே சொன்னதுக்கான அடையாளம் தான் அந்த கம்யூனியன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே அதை குடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அதை குடிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பல விதங்களில் நினைச்சு அதை குடிப்பாங்க.
நான் இன்னைக்கு வரைக்கும் குடிக்கும் போதெல்லாம் என் அப்பாவுக்கு நான் காத்திருக்கிறேன். இதை குடிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன நினைப்பூட்டுதுன்னா, எனக்கும் அவருக்கும் இடையில உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டது, உறுதி செய்யப்பட்டு விட்டது. வேற யாரோடு கூட என்ன செய்ய முடியாது, உடன்படிக்கை வேற யாரையும் என் வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. I am in a covenant with God. இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் உடன்படிக்கையில இருக்கிறேன். வேற யாரையும் என் மனசுல என்ன செய்ய மாட்டேன், நினைத்து பார்க்க மாட்டேன் என்று அந்த கப்பை எடுத்து இன்னைக்கு நான் குடிப்பேன். டிபெண்ட்ஸ். நம்முடைய ஸ்தாபனங்களை பொறுத்து வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ, இட் டசன்ட் மேட்டர். ஆனால் குடிக்கும் பொழுது இதை மறந்துடாதீங்க, என் மணவாளனுக்கு நான் ஓகே சொல்றதுக்காக நான் குடிச்சதுன்னு. அழகா இருக்குல்ல? கரங்களை உயர்த்துற வழியில சொல்லுங்க பார்க்கலாம். இது எத்தனாவது கப்பு? எத்தனாவது கப்பு? 3வது கப். இன்னொரு கப்பு இருக்கு, 4வது கப். அதையும் சொல்லிட்டு நான் போயிடுறேன் அடுத்ததுக்கு. இந்த 4வது கப் என்னன்னா, ஆண்டவர் சொல்லுவார் ஒரு வசனம், நீங்க வீட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த 4வது கப்பை இப்படி தூக்கிடுவாரு. தூக்கிட்டு 3வது கப்பை எல்லாரும் குடிச்சாச்சு, எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆண்டவரே, இந்த புதிய உடன்படிக்கைக்கு நாங்க ரெடி, எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஆண்டவர் இப்போ இந்த 4th கப்பை எடுத்துட்டு சொல்லுவாரு, இந்த பழ ரசத்தை, இந்த நவமான திராட்சை பழ ரசத்தை இப்ப நான் குடிக்க மாட்டேன். எப்ப குடிப்பேன்? பரலோக ராஜ்யத்தில் வரும்பொழுது உங்களோட சேர்ந்து குடிப்பேன்னு சொன்னது எத்தனாவது கப்பு? 4வது கப்பு. இது யூதருடைய கலாச்சாரம் தெரியலன்னா அந்த வசனத்துக்கான விளக்கம் நமக்கு புரியாது. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. எத்தனாவது கப்பு? 4வது கப்பை எடுத்துட்டு சொல்வாரு, இந்த கப்பை கல்யாணம் முடிஞ்ச உடனே குடிக்கலாம். ரிசப்ஷன். எல்லாரும் சொல்லுங்க, என்னது ரிசப்ஷன்? திருமணம். நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு அனாலஜி தான், எழுத்துப்பூர்வமா எடுத்துக்கிறேன். நான் ரிசப்ஷன் வேர்டு யூஸ் பண்றேன், திருமணம்ன்ற வேர்டு யூஸ் பண்றேன்னா நீங்க நினைச்சு கூடாது பரலோகத்துல போனோம்னு ஒரு கல்யாணம் நடக்கும், அப்படியெல்லாம் இல்லை. அது எல்லாமே ஒரு அனாலஜி. ஆனா எக்கால சத்த பண்டிகை அன்றைக்கு எக்காலம் ஊதும் பொழுது நம்மை மறுரூபமாக்கி மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு சென்று மத்திய ஆகாயத்தில் திருமணம் நடக்க போகிறது. பின்பு திரும்ப 1000 வருஷ அரசாட்சிக்கு இந்த பூமிக்கு வரும் பொழுது அது ரிசப்ஷன். கல்யாணம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நடக்கும், அப்படிதான் நடக்கும் சர்ச்சில். ரிசப்ஷனுக்கு வரும்போது கோட்டு சுட்டுல மாப்பிள்ளை மாத்திட்டு வந்துடுறாரு. ஆமீன். ரிசப்ஷன்ல திரும்ப என்னடா கல்யாணத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாங்க, ரிசப்ஷன்ல வேற மாதிரி இருக்காங்களேன்னு பாக்குறோம் இல்லையா? பைபிள் அப்படிதான் இருக்கு. மணவாட்டி பொற்சரிகை அணிந்தவளா, மணவாளனோட ராஜாதி ராஜாவா என்ன கம்பீரமாய் பூமிக்கு 1000 வருஷ அரசாட்சி. அந்த ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவரோடு கூட 4th கப்பை குடிக்க போறோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இதைத்தான் ஒருவேளை கொஞ்சம் மருவி 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 நம்ம ஊர் ரிசப்ஷன்ல பெப்சி குடிக்கிறாங்களோ தெரியல எனக்கு. பார்த்துருக்கீங்களா? ஒரே பாட்டிலுக்குள்ள ஸ்ட்ராவை போட்டு குடிப்பாங்க. ஒருவேளை இது அப்படி மருவி மருவி வந்துருச்சான்னு தெரியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 4வது கோப்பை எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த கோப்பையை நான் அவரோட சேர்ந்து என்ன செய்ய போறேன், சீக்கிரமா குடிக்க போகிறேன். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இதெல்லாம் இன்னைக்கு நினைக்கும் போது, ஆண்டவரை என்ன போய் இதுக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்களே. எத்தனையோ ஜனங்கள் இருக்க, என்னை உடைய மனவாட்டியாய் தெரிந்து கொண்டு எனக்காக உடைய ரத்தத்தை சிந்தி எனக்கு பரிசம் போட்டு கெத்துபாவை எனக்கு எழுதி கொடுத்து என்னை மாற்றி உடைய மனவாட்டி ஆக்கியிருக்கீங்களே, நான் என்ன பாவமாக்கா செஞ்சிட முடியும்? கரங்களை உயர்த்துற அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 5 பாயிண்ட் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். கப் ஆஃப் த கவனன்ட். அடுத்தது கிஃப்ட்ஸ் ஃபார் த பிரைட். இப்போ அந்த கப்பாவை குடிச்சு இப்போ என்ன ஆயிட்டு, என்கேஜ்மெண்ட் 100% முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே மணவாளன் மணவாட்டிக்கு இப்ப பரிசு கொடுக்கிறார். பரிசம் வேற, பரிசு வேற. பரிசம் என்பது மணவாளன் மணவாட்டிக்கு கொடுத்த விலை. பரிசுகள் என்பது மணவாளன் மணவாட்டிக்கு கொடுக்கிற கிஃப்ட்ஸ். அப்ப கிஃப்ட் யார் தான் கொடுக்கணும்? பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, கிஃப்ட் யார் தான் கொடுக்கணும்? ஆமா, நான் மறுபடியும் சொல்றேன், பதிய வைக்கிறேன். அந்த அம்மா கையை வீசிட்டு தான் வரும். ரெடி ஆயிக்கும். நீ தான் கூட்டு போகணும், நீ தான் கொண்டு போகணும். இன்னையிலேருந்து எல்லாத்தையும் மாத்திரம் தலைகிலா. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாஸ்ட் வந்தாரு, எல்லாத்தையும் தலைகிலா மாத்திட்டு போயிட்டாரு.
மணவாளன் என்ன செய்கிறார்னா மணவாட்டிக்கு என்ன கொடுக்கிறாரு? கிஃப்ட்ஸை கொடுக்கிறார், பரிசுகளை கொடுக்கிறார். ஐயா கண்டிப்பா நான் உன்னை வந்து திருமணம் பண்ண போறேன், ஆனா நான் வர்ற வரைக்கும் இந்த பரிசுகள் என்ன செய், கிஃப்ட்ஸை வச்சுக்கோன்னு கிஃப்ட்ஸை கொடுக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு நம்முடைய மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கிஃப்ட் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். நல்லதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட வேற என்ன கிஃப்ட் நமக்கு கொடுக்க முடியும்? அவரு ஆவியானவர் உள்ள வந்தாலே கிஃப்டோட தான் வர்றாரு. ஒன்னு அல்ல, ரெண்டு அல்ல, 9 கிஃப்டோட வர்றாரு. உள்ள வந்த உடனே எதோட தான் வர்றாரு? நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீ நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால், 3வது கப்பை நீ குடிச்சிட்டேன்னா, கெட்டுமாவை உன் கையில வாங்கிட்டேன்னா, உன் வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர் சொல்லிட்டேன்னா, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் மாத்திரமல்ல, அவர் கொண்டு வந்த அத்தனை கிருபைகளும் வரங்களும் உங்களுக்குள்ள இருக்குது. எனக்குள்ள வரம் இருக்கு, கிஃப்ட் இருக்குன்னு நம்புறவங்க மட்டும் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சத்தமா தான் சொல்லுங்களேன். இந்த பேருக்கு கீழே ஜான் ரூபன், பாஸ்டர் ஜான் ரூபன் கீழே வரம் பெற்ற ஊழியர். எனக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள எல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் வரம் பெற்றவர்கள் தான். விசுவாசிச்சார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, விசுவாசிக்கலனாலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அதுக்கு ஒரு 4 பேர். நான் சொல்றேம்மா, எல்லாரும் சொல்லுங்க கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க கிருபை. கிரீக்ல கிருபைன்னா கேரிஸ். கிருபைக்கு என்ன சொல்லுவோம்? கேரிஸ். இப்ப சொல்லுங்க கிஃப்ட் அல்லது வரங்கள். எல்லாம் சொல்லுங்க வரங்கள். வரங்களுக்கு கிரீக்ல கேரிஸ்மா. எல்லாம் சொல்லுங்க என்னது? கேரிஸ்மா. கிருபைனா கேரிஸ், வரங்கள்னா கேரிஸ்மா. வரம்னா கேரிஸ்மா, வரங்கள் அப்படின்னு ப்ளூரல்ல சொன்னா கேரிஸ்மாட்டா. கேரிஸ், கரிஸ்மா, கரிஸ்மாட்டா, 3 ஒண்ணுதான். அதனாலதான் வேதவசனத்துல பவுல் சொல்லும்போது கிருபை வரங்கள்ங்கிறாரு. கிருபை தனியா, வரத்தை தனியா பிரிக்கல. கிருபை வரங்கள், கிருபையாய் கொடுக்கக்கூடிய வரங்கள். அப்படின்னா கொஞ்சம் பாருங்க, முடிச்சிடுறேன். உங்க மேல தேவன் கிருபையை ஊற்றும் பொழுது அது உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அது கேரிஸ். அதே கிருபை உங்களுக்குள்ள இருந்து வெளியில போனா அது கேரிஸ்மா. உள்ள வந்தா கேரிஸ், வெளியில போனா கேரிஸ்மா. இப்போ நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, தேவனுடைய கிருபை என் மேல இறங்கி கேரிஸா இறங்கி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு? என் மூலமா என்னவா மாறிட்டு? கிருபை வெளியில போறதுனால என்னவா மாறிட்டு? கேரிஸ்மாவா மாறுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, யாருக்குள்ள எல்லாம் கிருபை இருக்கு? கை வைத்து காமிங்க பார்க்கலாம். நல்லா காமிங்க பார்க்கலாம். கிருபை இருக்கா? இந்த கிருபையை நீங்க பயன்படுத்துங்க. கிருபை கேரிஸ், கேரிஸ்மாவா மாறிடும். பயன்படுத்தாத வரைக்கும் அது வெறும் கிருபை. நீங்க பயன்படுத்தினா அது என்னவா மாறும்? வரமா மாறும். ரொம்ப சிம்பிள். ஒரு வியாதிஸ்தனை போய் கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கேரிஸ் கேரிஸ்மாவா மாறிடும். அவ்வளவுதான். நீங்க ஜெபிக்காத வரைக்கும் என்னவா தெரியாது, உங்களுக்குள்ள வர இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. கவனிங்க, மணவாட்டியை கர்த்தர் வெறுமையா விட்டுட்டு போகல. நான் போகிறேன், உங்களை திக்கற்றவளா விடேன். ஆமே, நான் வர்ற அளவு வேற ஒரு தேற்றவாளனை உங்களுக்காக கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிஃப்ட்ஸை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கா? எத்தனை பேருக்குள்ள தைரியம் வந்துச்சு, ஆஹா நான் யார் ஆண்டோடைய மணவாட்டின்னு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்கலையே, எல்லாம் கனவு உலகத்தில் போயிட்டீங்களோ? வா, சீக்கிரமா மணவாளர் என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இது. அது ஃபேமிலியை பத்தி பேசணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கதான் பேசல. சரி, 6 முடிஞ்சிச்சா பாஸ்டர்? 6 முடிஞ்சிச்சோ? 6 முடிச்சு. 7வது வேகமா வரும். ஒரு 11 ஸ்டெப் தான். 7வது மணவாளன் கிஃப்ட கொடுத்துட்டு திரும்ப டிபார்ச்சர் ஆஃப் த க்ரூம். மணவாளன் என்ன செய்யறாரு? புறப்பட்டு போகிறார். டிபார்ச்சர் ஆஃப் த க்ரூம். வேகமா போயிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். டிபார்ச்சர் ஆஃப் த க்ரூம். மணவாளன் சொல்றார், மணவாட்டிட்ட எங்க பாரு, நான் போறேன். எங்க போறேன்? மணவாளன் எங்க போறாருன்னா, தான் அழைத்து கொண்டு வர போற, சீக்கிரமா கூட்டி கொண்டு வர போகிற மணவாட்டிக்காக ஒரு வீடு கட்ட போறாரு. மணவாட்டி வீடு கட்ட மாட்டா, ஏமா மணவாளன் வீடு கட்டணும்.
யூத கலாச்சாரத்துல இதுவரைக்கும் அப்பா அம்மா கூட வாழ்ந்த மணவாளன் இப்ப அப்பா அம்மா வீட்டுக்கு மேல வீடு கட்டுவார். தன்னை அழைத்து கொண்டு போகிற மணவாட்டிக்காக வீட்டை கட்டி அதுல பொருட்களை வாங்கி வச்சு டிவி, ஃப்ரிட்ஜ், கட்டிலு, பீரோ என்னெல்லாம் வேணுமோ அம்புட்டையும் வாக்கி வைக்க வேண்டிய வேலை பையனோட வேலை. இப்படி மண்ணவாரி போடுறீங்களே. வீட்டை கட்டுறதும் இல்ல, வீட்டை நிறைச்சு வைக்கிறது யார் வேலை? பையன் வேலை. நீங்க சொல்லுவீங்க, நீங்க தைரியமா பேசுவீங்க, ஏன்னா உங்களுக்கு 3 பொன் பிள்ளைகள் தானே பேசுவீங்க. இப்ப நான் பேசுவோம்ல, ரைட்? வேலை வீட்டை கட்டிட்டு எல்லா பொருட்களையும் சேர்த்து வச்சுட்டு என்ன செய்வான்னா அப்பாட்ட போய் சொல்லுவான், அப்பா நான் என்ன செய்யறேன், உங்களுடைய மருமகளுக்காக அல்லது என்னுடைய மனவாட்டிக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு வீட்டை கட்டிட்டேன், எல்லா பொருட்களை சேர்த்து வச்சுட்டேன்னு சொல்வார். ஏசப்பா அதைத்தான் செஞ்சார். நான் போய் உங்களுக்காக என் பிதாவின் வீட்டில் அநேக, சொல்லுங்க என்ன என்ன வாசஸ்தலங்களுடைய, நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. என் பிதாவுடைய வீட்டில் பெரிய ஏக்கரா கணக்கில் பில்டிங்ஸ் இருக்கு. ஆனால் நான் வந்து உனக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்போம்ல, எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்க போறோமா, மாமியார் நம்ம கூட இருக்குமா, நாத்தனாரெல்லாம் வீட்டில் இருப்பாங்களா, நம்மன்னு தனியா ஒரு குடும்பம் வச்சா நல்லா இருக்குமேன்னு கேட்போம்ல. ஆண்டவர் பாரு சொல்றாரு, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆனால் நான் வந்து உனக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை கட்டி நான் இருக்கிற அந்த இடத்தை கொண்டு என்ன செய்வேன், கொண்டு போவேன்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு வீட்டை இப்ப கட்டிக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க வாய்களை திறந்து, எனக்காக ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. கட்டி முடிச்ச உடனே வருவார். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னும் வேலை முடியல, டைல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்பதான் கதவெல்லாம் போட்டு எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மேவே நினைக்கிறேன் ஃபைனல் வேலை, பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கும் நினைக்கிறேன். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வீடு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். கைகளை தட்டி ஹalleluya, ஆமென். கர்த்தர் எனக்காக ஒரு வீட்டை என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கரங்க வைத்து ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதாவது அப்பாட்ட போய் சொல்லணும், அப்பா வீட்டை கட்டி முடிச்சிட்டேன். அந்த பையன் சொல்லணும். உடனே அப்பா மேலே வருவார். வீட்டு மேலே ஏறி வந்து வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரப்போகிற மருமகளுக்கு வேண்டிய எல்லாம் என்ன செஞ்சுட்டானா, வாங்கி வச்சுட்டானா அப்படின்றதுல அப்பா பார்த்துட்டு திருமணத்திற்கான தேதியை குறிக்கிற வேலை அப்பா வேலை. யூத கலாச்சாரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் வேலை? அப்பா தான் இப்ப டிசைட் பண்ணணும் என்னன்னு, எப்ப போய் மணவாட்டி அழைச்சிட்டு வரலான்னு. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்லு தெரியுமா, நான் வருகிற நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவர் தவிர வேற யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்பா சொல்வார், போனப்ப வந்துருவார். இப்ப புரிஞ்ச அந்த வசனத்தினுடைய அர்த்தம்? It's father's responsibility to fix the date. இன்னும் அப்பா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல. நல்லா தானே, மெதுவா ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நீ கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறன்றீங்களா? எனக்கெல்லாம் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். போதும், இந்த உலகத்தினுடைய பாடுகள் வேதனைகள்லாம் பறந்து செல்லணும்பா. இருக்கீங்களா? நமக்காக ஒரு வீடு ஆயத்தமாயப்பட்டிருக்கிறது. ஸ்டெப் 8 வேகமா, கான்செக்ரேஷன் ஆஃப் பிரைட். அது வரைக்கும் மணவாட்டி தன்னை என்ன செய்யணும், பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். மணவாளன் கப்பை கொடுத்து அந்த கப்பை குடிக்கிறா பாருங்க. குடிச்ச உடனே கவனிங்க என்ன நடக்கும்னா, ஒரு வெண் வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்படும், அல்லது கல்யாண வஸ்திரம் அவளுக்கு தரிப்பிக்கப்படும். மணவாளன் வருகிற வரைக்கும் தினந்தோறும் காலையில் எழும்பி குளித்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு ஆம்பேன் தன்னை அலங்கரித்து கொண்டு, ஏன்னா அன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் கிடையாது, அன்னைக்கெல்லாம் போன் கிடையாது, நாளைக்கு கூட மணவாளன் என்ன செய்யலாம், வந்து விடலாம். ஆகவே எப்பொழுது வருவார்னு தெரியாது. தினந்தோறும் மணவாட்டியினுடைய வேலை அன்னைக்கு என்னவா இருந்தது தெரியுமா, நிச்சயிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவர் ரெடி ஆகணும், கெத்துபாவை மனப்பாடம் பண்ணணும், சமைக்க பழகணும். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் தன்னை அழகாக்கி கொள்ளணும். வீட்டு விட்ட வெளியில போக முடியாது. இனிமேலும் வீட்டுக்குள்ளதான் அவ முகத்துல என்ன போட்டுருவாங்க, வெயில் போட்டுருவாங்க. திருமணத்துல முகத்துல வெயில் போடுறாங்களா, அது மாதிரி நிச்சயத்திலேயே வெயில போட்டுட்டு முடிச்சிருவாங்க. எதுக்கு, நான் வெயில் போடக்கூடாதுன்றதுக்காக. உலகத்துல யாரும் அவன் மேல என்ன செய்யக்கூடாது, கண்ணை வைக்க கூடாது. இவன் முடிவு பண்ணியாச்சு. இதெல்லாம் பாருங்க, மற்ற புறஜாதிகளில் கூட பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ண வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டான், வெளியில அனுப்ப மாட்டாங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் மணவாளனுக்காக நிச்சயிக்கப்பட்டோம், இனிமேலும் வெளியில சுத்தலாம்
கூடாது. அவர் மட்டும்தான் பார்க்கணும், நாம அவரை மட்டும்தான் பார்க்கணும். கெத்துபாவை மட்டும் படிக்க 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 நீங்க கலர் ஆயிட்டே போவீங்க. நான் சொல்றேன் இந்த கலர்ல படிக்க படிக்க நீங்க அழகாயிட்டே போவீங்க. ஆமென். சொல்றது இன்னும் அழகாக 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 ஆமென். உங்களுடைய அழகுல ஆமென் மயங்கி ஆமென் உங்களை மனமுடிக்க ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம். எட்டாவது என்னன்னா, she has to consecrate, cleanse herself. தன்னை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும். காலையில் எழும்பணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். காலையில் எழும்பணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். எழும்பணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். இப்படியே தன்னை அழகுபடுத்திக் கொள்வது யாருடைய வேலை? மணவாட்டியினுடைய வேலை. சரிங்களா? என்கேஜ்மெண்ட் வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே அவர் வர்ற வரைக்கும் தினம் என்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும்னு ஏன் இப்படி உட்காந்துருக்கிய? பரிசுத்தமாக்கி கொள்ள கரங்கள் வேறு துறையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்பதாவது, the return of the bride. இது வேகமா முடிச்சிடலாம். அவர் திரும்ப என்ன செய்கிறார்? வருகிறார். தோழனோடு வருகிறார். வந்து மணவாட்டியை அழைத்துக் கொள்ள வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ வருவார் நமக்கு தெரியாது, எப்பனாலும் வரலாம். வருவதற்கான சகல அடையாளங்களும் தோன்ற ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா? இங்கிலாந்துல மத கலவரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ தேசமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதாக செய்திகள் சொல்லுகிறது. இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவதற்கு ஈரான் போன்ற தேசங்கள் வலுமாகி கொண்டிருக்கிற எனி டைம் மகா யுத்தம், உலக மகா யுத்தம் என்று சொல்லுகிறார்கள். அது எதுவோ வருவதற்கான ஆயத்தம் ஆமென் ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். அவர் வருவதற்கான அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறதுனால எனி டைம் ஐ கேன் கம், ஹி கேன் கம். ஒன்பதாவது, பத்தாவது, நம்மை தன்னோடு கூட என்ன செய்வார்? சேர்த்துக் கொள்வார். த ஹோம் டேக்கிங். நம்மளை மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போகிறார். தன்னோடு கூட ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். 11வது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண. எனவே சாப்பாடு முடிஞ்சோன்னு ஆமென். கல்யாணம் முடிஞ்சோன்னு என்ன இருக்கணும்? விருந்து இருக்கும் பாரு. 11வது கல்யாண விருந்து. கடைசி 3 இனிமேல் நடக்க போறதுனால அதை குயிக்கா முடிச்சுட்டேன். 8 வரைக்கும் நடந்து முடிந்தவைகள். நடந்து முடிந்தவைகள். நான் சொன்ன இந்த விஷயம் இந்த வேத புஸ்தகம் முழுவதும் பரம்பி இருக்குதுங்க. பரம்பி இருக்கு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கு? அப்படியே நிறைஞ்சிருக்கு. கர்த்தர் திருமணம் என்கிற இந்த ஒரு அனாலஜி மூலமாக எப்படி உங்களை என்னையும் தனக்காக நிச்சயித்திருக்கிறார் என்றது ரொம்ப ஆழமா நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். சம்டைம்ஸ் இந்த ஆழங்களுக்குள்ள போய் நம்ம பார்க்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியுது இல்லையா? இனிமேலும் அந்த கப்பை எடுத்து குடிக்கும் போது உங்க மனசுல நான் சொன்னது இனிமேல் ஞாபகம் இருக்கும், மறக்க மாட்டீங்க. ஆண்டவரே, இது உமக்கு ஓகே சொல்றதுக்காக நான் அருந்துகிற உடைய புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தம் இனிமேல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, சந்தோஷத்தோட குடிப்பீங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் ஒவ்வொரு முறையும் பைபிள் எடுக்கும் போது கடமைக்காக எடுக்க மாட்டேங்க. இது என் மணவாளன் எனக்கு எழுதி கொடுத்த மேரேஜ் டாக்குமெண்ட். இது என்னால் என்ன செய்ய முடியாது, கீழே வைக்க முடியாது. இது என் மணவாளன் எனக்கு எழுதி கொடுத்தது, கெட்டுமா. இனிமேல் இதை விரும்பி படிப்பீங்க இல்லையா? கவனிக்கிறீங்களா? இதன் மேல் நீங்க என்ன செய்வீங்க? விரும்பி படிப்பீங்க, நேசிச்சு படிப்பீங்க. இனிமேல் வாழ்க்கையை நீங்க சாதாரணமா வாழ மாட்டீங்க, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தத்தில் உங்களை வளர்த்திக்கிறீங்க, காத்துக்கிறீங்க. அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதற்கு இருக்கீங்களா? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? எழும்பி நிற்போமா ஆண்டோட பாதத்துல? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நான் ஏமாத்துறேன்ப்பா, நான் ஏமாத்துறோம். எப்படி ஆகிலும் உங்க இருதயத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக எப்படி எப்படியோலாம் உங்க அன்பை எங்களுக்கு விளக்குறீங்கப்பா. சிலுவையில விளக்குனீங்க. பல விதங்கள் நம்முடைய அன்பை நாங்க உன்னத பாட்டுல படிக்கிறோம், ஓசியால படிக்கிறோம், சங்கீதங்கள்ல படிக்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய அளவற்ற அன்பையும் உங்க நீர் எங்க மேல வச்சிருக்கிற அந்த ஆழமான அந்த உடன்படிக்கைய ஒரு திருமண நிகழ்வில் எங்களுக்கு காமிச்சு கொடுத்திருக்கீங்கப்பா. எப்படி ஆகிலும் உங்களுடைய அன்பை உணர கிருபை செய்யுங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை நாங்க விளையாட்டா வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, விளையாட்டா வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே.
உமக்காக மட்டும் வாழணும். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோட நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்காக வாழணும். வாய்களை திறந்த ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. நீங்க பேசுங்க, பர்சனலா பேசுங்க. இப்போ அவர் நாங்க தான் உங்களை நடத்தணும், அல்லேலூயா சொல்லணும், இதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மணவாளன் அவரு, உன்னுடைய மணவாளன். அவரோட பேசுறதுக்கு நீங்க ஏன் வெட்கப்படணும்? தம்பி தங்கச்சி கண்களை மூடி கைகளை உயர்த்தி அவரோட பேச ஆரம்பிங்க. பார்க்கலாம், அவரோட உறவாட ஆரம்பிங்க. பல நேரங்கள் நம்மளை உற்சாகப்படுத்த ட்ரம் அடிக்க வேண்டியது இருக்குது, பாட்டு பாட வேண்டியது இருக்குது, கையை தட்ட வேண்டியது இருக்கு. அவசியமே இல்லை. ஆமென், 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய மணவாளனோட பேசுவதற்கு நான் உங்களை உற்சாகப்படுத்தணும், பாஸ்டர்ஸ் உங்களை உற்சாகப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. நீங்க கைகளை உயர்த்தி சொல்ற, ஆண்டவரே, இறுதி வரை உம்மை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. நீங்க கேளுங்கம்மா, தங்கச்சி கேளுங்க. ஆமென், ஆமென். 800 கோடி இருக்கிற இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை தேடி உங்களை மீட்டு கொண்டாரே. ஆமென். 10 காசுக்கு விலை போகாத நம்மளை விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டாரே. ஆமென், 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 ஆமென். நமக்காக கடைசி வரைக்கும் அவருக்காக நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக 66 புத்தகங்கள் அடங்கி இவ்வளவு பெரிய வேதத்தை கெட்டுமாவ நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிறாரே. தன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை நமக்காக சிந்தி, இதை நினைவு கூர்ந்துகிட்டே இரு, இதை குடிச்சுக்கிட்டே இரு, இதை நினைச்சுக்கிட்டே இரு, நீ என்ன மறக்க மாட்டான்னு சொல்லி அவன் நமக்காக பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே. அவரை மறந்துட கூடாதுன்றதுக்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து ஆவியானவரால வரங்களால நம்மளை நிரப்பி வைத்திருக்கிறாரே. இதை விட நமக்காக அவர் என்ன செஞ்சிட முடியும்? பணமோ பொருளோ அதுக்கு ஈடாகுமா? சுகமோ செல்வமோ அதுக்கு ஈடாகுமா? ஈடாகாது, 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 ஈடாகவே ஈடாகாது. உங்க அன்பு பெருசுப்பா, உங்க அன்பு பெருசு. உம்மை விட்டுறக்கூடாது, அந்த எண்ணெய் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. ஆமென். சொல்லுங்கப்பா பிரதர், சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு நாள் உம்மை விட்டு விலகாது இருக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இம்மை இப்பொழுது கூட உம்மை விட்டு விடாத ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க. அவர் உங்களை விட மாட்டார்மா, உங்களை விடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். உங்க கையை பிடிச்சவர், ஆமென், ஆமென், உங்களை நிச்சயித்து கொண்டவர், விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கு வாங்கினவர் பாதியில விட்டுருவாரா என்ன? உன் வியாதியை கண்டு பயப்படாத. ஆமென். நீ ஆரோக்கியம் பண்ண வேண்டிய வேலை, ஆமென், அவருடைய வேலை. ஆமென், ஆமென். உன் கடன்ல சிக்கி நீ சீரழிஞ்சிருவன்னு நினைக்காத. உன் கடனை ஆமென் அவர் பார்த்துக் கொள்வார், அதிசயத்தை செய்வார். ஏன்னா நீ அவருடைய மனவாட்டி. பயப்படாத, பயப்படாத, எதை நினைச்சு பயப்படாத. He will take care of all your needs, all your needs. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. பாடுங்கம்மா. என் நேசர், கைகளை உயர்த்தி, அவர் மார்பினில் சாய். ஓ மனவாளியே வாயன்பாரே. அந்த சத்தத்தை நான் சீக்கிரம் கேட்க போறேன். நானும் செல்லுவேன். சொல்லுங்க, மனவாளியே, மனவாளியே வாயன்பாரே. நானும் செல்லுவேன். கைகளை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜா லீலிமோ ஸ்வமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ, என்ன
ஹalleluya.